दक्षिणामूर्ति समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां मंदस्मित मुखाम्बोजं महनीय गुणार्णवं मधुराभाषिणं शांतं सर्वभूतदयापरं भक्तवात्सल्य जलतिं परमानंद विग्रहं ज्ञानानंदं प्रणन्नोस्मि निर्मल ज्ञान सिद्धये ज्ञानदेव समारंभां नामदेवादि मध्यमां तुकाराम पर्यन्तां वंदे वार्करी शुभां भीमाधीर निवासं पुंडलीक वरप्रदं रघुमायी प्रियं वंदे पांडुरंग महाप्रभुं समसरण सरोजं सार्धनीलाम्बुदाभं जगदनिहितपाणिं वन्दनं वन्दनाननं तरणतुलसीमाला कन्तरं कञ्चनेत्रं सदय धवलहासं विठ्ठलं चिन्तयामि पंढरी सारिका क्षेत्रनाही पुंडलिका सारिका भक्तनाही विठोबा सारिका देवदनागी सद्गुरु तुकाराम सारिका सद्गुरुवाही मावली ज्ञानेश्वर महाराज के जय सद्गुरु तुकाराम महाराज के जय ज्ञानी नामदेव महाराज के जय सद्गुरुनाथ महाराज के जय समस्त साधु मंडल की जय पतित पावन दिव्य मधुर मधुर भगवन नाम की जय विमल मधुवाद्यैहि आसनाद्यै मधंगम गरुड़ समधिरूढ़ं दिव्यभूषायुधांगम ऋषिदुलितमालं शीलये दानुवेलं कपिलधनुर्जित्वं देवहूजैनिगादि நாராயண பட்டத்திரி நாராயணத்தில் அஷ்டாங்க யோகத்தை பற்றி பகவானை எப்படி ஹிருதயத்தில் தரிசனம் பண்ணுறதுங்கிறத பற்றி ஒரே ஸ்லோகமாக சொல்லியிருக்கார். அதாவது கபிலாவதாரத்தில் கபில வாசுதேவர் சாட்சாத் மகாவிஷ்ணு பகவான் அம்மா தேவஹூதிக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி சொல்கிறார். இதே அஷ்டாங்க யோகத்தை பற்றி பகவான் கீதையில் அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணும்போது சொல்கிறார். ஸ்ரீமத் பாகவதத்தில் ஏகாதச ஸ்கந்தத்தில் உத்தவருக்கு அஷ்டாங்க யோகத்தை பற்றி பகவான் கிருஷ்ணன் உபதேசம் பண்ணுறார். சொல்கிறவர் உத்தரவு தான், எல்லா இடத்துலையும் பகவான் தான் சொல்கிறார். ஆனால் கேட்குறவா பல பேர் கேட்குறா, பல பேர் பல இடத்துல பல விதத்தில் கேட்குறா. இதே அஷ்டாங்க யோகத்தை பற்றி 12 திருமுறைகளுக்குள்ள ஒன்றான 10ஆம் திருமுறையில் திருமுறையில் சொல்லியிருக்கார். அஷ்டாங்க யோகம்னா என்ன? அஷ்டாங்க யோகம் கடவுளை தன்னுள்ளே தேடும் வழியே, அதாவது பயிற்சியே யோகமாகும்னு திருமூலர் சொல்கிறார். இதனுடைய பலன் என்ன? இந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய பலன் என்ன? யோகம் அபியாசம் பண்ணுறோம். இந்த யோகம் அபியாசிக்க 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 நமக்கு மனசு அப்படியே அடங்கிடும். பகவானோட நாம் கலந்துடுவோம். ஞானம் நமக்கு கிடைக்கும். இதுதான் அதோட பலன். திருமூலர் எழுதிய திருமுறையில் 3வது தந்திரத்தில் இந்த அஷ்டாங்க யோக பயிற்சியை பற்றி சொல்லியிருக்கார். 8 படியாக அதை சொல்கிறார். 8 படி இதில் இருக்கிறதுனால அதுக்கு அஷ்டாங்க யோகம்னு பேர் வச்சிருக்கார். திருமூலர் திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் வருது. யம நியமமே எண்ணிலாதனம் நயமுரு பிராணாயாமம் பிரத்யாகாரம் தயமிகு தாரணை தியானம் சமாதி அயமுரு மட்டாங்க மாவது மாமே. இந்த அஷ்டாங்க யோகங்கிறது திருமூலர்கிட்ட சொல்கிறதுனால கொஞ்சம் திருமூலர் அவர் வழியில் போனால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவர் வழியிலே போவோம். அஷ்டாங்க யோகங்கிறது
8 படிநிலையாக கொடுத்துருக்கார். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த 8 படிகளை இருக்கிறதுனால இதுக்கு வந்து அஷ்டாங்க யோகம்னு பேர் கொடுத்துருக்கார். சுருக்கமாக இதை வந்து இமயம்னா என்ன? தீயனவற்றை செய்யாது இருத்தல். இமயம் கடைப்பிடிக்கணும்னா தீயவை எதுவும் செய்யக்கூடாது. அடுத்து நியமம், அப்படியே அதுக்கு மாறுதல், ஆப்போசிட், நல்லனவற்றை செய்தல். ஆசனம், பல்வேறு விதமான ஆசனங்களை அபியாசிக்கிறது. பிராணாயாமம், மூச்சுக்காற்றை கட்டுப்படுத்துறது. பிரத்யாகாரம், மனசை கட்டுப்படுத்துறது. தாரணை, நம்மகிட்ட இருக்கிற ஆதார சக்கரங்களில் மனசை ஒருமுகப்படுத்துதல் தாரணை. தியானம், மனசை வந்து உள்முகமாக செலுத்துறது தியானம். கடைசியில் சமாதி சொல்லியிருக்கார். பரம்பொருளுடன் ஒன்றாதல், பரம்பொருளோட நாம் வந்து கலக்கிறது வந்து சமாதி நிலைன்னு சொல்லியிருக்கா. சிவனுடன் அந்த ஜோதியோட ஐக்கியமாகதான் சமாதின்னு சொல்லியிருக்கார். இப்போ யோகம் பண்ணுறதுனால பலன் என்ன? முதலே பார்த்தோம். மனசு வந்து முழுசாக யோகத்தில் செய்கிறதுனால அடங்கிடும். இந்த யோக அபியாசத்தினால கிடைக்கக்கூடிய பலன் எல்லாமே மனசுக்கு தான் கிடைக்கும். ஆனால் மனசு வந்து இந்த யோகம் பண்ணுறதை விடவே விடாது. யோகம் மட்டும் இல்லை, எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்யறதுக்கு இந்த மனசு வந்து இடமே கொடுக்காது, செய்யவும் விடாது. 5 நிமிஷம் சாதாரண உட்காந்துட்டு பாருங்க, கோடி எண்ணம் மனசில் தோணும், கோடைக்கணக்கான எண்ணங்கள் மனசில் தோணும். சந்தியாவந்தனம் மட்டும் காயத்ரி ஜபம் பண்ணலான்னு உட்காந்துட்டா லட்சக்கணக்கான எண்ணங்கள் மனசில் வரும். இந்த மாதிரி மனசு வந்து எப்போ பார்த்தாலும் தாறுமாறாக அலைஞ்சுட்டே இருக்கும். அப்படி அலையக்கூடிய மனசை அடக்கி கட்டுப்படுத்தி நம்ம வசத்துக்கு கொண்டு வரத்துக்கு வந்து ஒருத்தர் நமக்குள்ளே இருக்கார், தெரியறதில்ல. யார் அவர்? அவர் தான் புத்தி. இந்த புத்தியால் தான் வந்து எல்லாமே செய்ய முடியும். மனசு வந்து செய்யறதுக்கு ஒத்துழைக்காது. ஆனால் திடீர்னு நம்ம வந்து அந்த காரியத்தை பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு யோகம் பண்ணுறோன்னு சொல்கிறோம், ஒரு தியானம் பண்ணுறோன்னு சொல்கிறோம். ஆனால் மனசு வந்து என்ன பண்ணும்? பலவிதமான சாக்கு போக்க சொல்லிகிட்டே இருக்கும். காலம்பரம் பண்ணலான்னு நினச்சா சாயங்காலம் பண்ணலாமே தோணும், சாயங்காலம் பண்ணலாமேன்னு தோணுச்சா ஒரு 7 மணிக்கு பண்ணலாமே. இந்த மாதிரி மனசு வந்து என்னென்னா தள்ளி போட்டுகிட்டே இருக்கு, அதாவது சொண்டி சாக்க சொல்லி தள்ளி போட்டுகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு நிலையில் என்ன பண்ணுவோம்? நம்ம பாட்டுக்கு ஒரு பாயை போட்டு தியானம் பண்ணவோ அல்லது வந்து யோகம் பண்ணவோ ஆரம்பிச்சுடுவோம். அப்போ வந்து என்ன ஆகுது? உள்ளே வந்து 2 வேலை நடக்கிறது. மனசை வந்து புத்தி வந்து அடைக்கிடுறதுனால தான் வந்து மனசு வந்து தியானத்தில் வந்து ஈடுபடுறது. இந்த யோக அபியாசம் பண்ணிட்டே இருந்தால் என்ன கிடைக்கிறதுன்னு சொன்னால் மனசு வந்து காணாமல் போயிடும், மனசே இல்லாமல் போயிடும். மனசு வந்து அப்படி அடங்கி போயிடும். தான் அழியறதுக்கு தானே காரணமாக இருக்கிறதுக்கு மனசு விரும்ப மாட்டேங்கிறது. யோகாபியாசம் பண்ணினா மனசு அழிஞ்சிடும். அந்த மனசு அழியறதுக்கு வந்து அந்த மனசு ஒத்துழைக்க மாட்டேங்கிறது. அதனால தான் யோகாபியாசத்தை இந்த மனசு செய்யவே விடாது. அதை மீறித்தான் நம்ம செஞ்சு அபியாசம் பண்ணிக்கணும். இந்த அஷ்டாங்க யோகத்தை வந்து திருமூலர் வந்து 2 விதமாக பிரிக்கிறார். ஒன்று வந்து பகிர்முக யோகம், வெளிப்படையாக வெளியில் செய்வது, கர்மேந்திரியங்களால் செய்யக்கூடியது பகிர்முகமாக செய்கிறோம். இன்னொரு விதமான யோகம் வந்து அந்தர்முகம், உள்முகமாக ஞானேந்திரியங்கள் சம்பந்தப்பட்டு செய்கிறது அந்தர்முகமாக செய்கிறோம், அது உள்முக யோகம். இந்த அஷ்டாங்க யோகத்தை வந்து பொதுவாக வந்து ராஜயோகம்னு சொல்லுவா. ஆனால் அந்த ராஜயோகம்னு சொல்கிறது பொது பெயர் தான். முதல்ல இருக்கக்கூடிய 4 யோகம் வந்து கிரியா யோகம். நம்ம கிரியா ஞானத்தை வச்சுட்டு அந்த ஞானேந்திரங்களில் இருக்கக்கூடிய அந்த கர்மேந்திரங்களுடைய உதவி வச்சுட்டு பண்ணக்கூடியது கிரியா யோகம்னு பண்ணுறோம். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், இது 4 வந்து கிரியாயோகத்தில் வருது. அடுத்தது வந்து அந்தர்முகமாக உள்முகமாக செய்யக்கூடியது, ஞானேந்திரங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய அந்த யோகம் வந்து பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இதுக்கு தான் வசத்தியான பேர் கொடுத்துருக்கா, ராஜயோகம்னு இதுக்கு பேர் கொடுத்துருக்கா. இந்த கிரியாயோகம் பண்ணுறதுனால என்ன பலன்? அதுக்கு ஒரு பலன் இருக்கு. உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு இந்த கிரியாயோகம். முதல்ல சொன்ன 4 இயமம்,
நியமம், ஆசனம், பிராணாயாமம். இந்த 4 யோகத்தை நம்ம அபியாசம் பண்ணால் நம்ம உடம்பு சுத்தமாக இருக்கும், மனசு சுத்தமாக இருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தது ராஜயோகம் பண்ணுறதுனால என்ன பலன்? உள்ளுக்குள்ளே போய் நம்ம பகவானை தேடுறோம். மனசை உள்ள நிறுத்தி நாம் உள்முகமாக பகவானை தேடுறதுக்கு அந்த ராஜயோகம் பயன்படுறது. இந்த யோகத்தை நம்ம திடீர்னு எடுத்த உடனே நான் தியானம் பண்ணுறேன், நான் இல்லை சமாதி நிலை நான் போகிறேன், நான் தாரணை பண்ணுறேன்னு தாண்டி போகவே கூடாது. படிப்படியாக திருமூலர் அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு படியாக முதல் படி யமம். இந்த யமப்படியில் இருந்துட்டு அதுக்கு உண்டான அபியாசத்தை பண்ணி அது உனக்கு எப்போ சித்தியாகிறதோ, எப்போ உனக்கு பலிதமாகிறதோ அதுக்கு அடுத்தாப்புல நியமத்துக்கே நீ போகணும். இப்படி படிப்படியாக நம்ம அதை போனால் தான் அந்த கடைசியில் இருக்கக்கூடிய சமாதி நிலையானது நமக்கு சுலபமாக நம்ம சித்திக்கும். இப்போ ஏமங்கிறது என்ன, யார் ஏமம் பண்ணலாம், அந்த ஏமம் பண்ணுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத ஒரு அருமையான ஒரு அற்புதமான பாடலில் சொல்கிறார். கொல்லான் பொய் கூறான் களவிலான் எல்குணன் நல்லான் அடக்கமுடையான் நடுச்செய்ய வல்லான் பகுத்துன்பான் மாசிலான் கட்காமம் இல்லான் நியமத்திடியில் நின்றானே. யார் எந்த உயிரையும் கொல்லாமல் இருக்காளோ, அஹிம்சாவாதி, புலால் உண்ணாதவன், புலன்களை அடக்கி இந்த கர்மேந்திரம் ஞானேந்திரம் எல்லாத்தையுமே யாரை அடக்க முடியுமோ அந்த மாதிரி அடக்கி ஆளக்கூடியவன், நீதி தவறாதவன், நீதியான தீர்ப்பு சொல்றதில் வல்லவனாக இருக்கக்கூடியவன், பொய் சொல்லாமல் இருக்கிறவன், திருடாதவன், நற்குணம் உடையவர்கள், தனக்கு கிடைச்ச ஆகாரத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து தான் சாப்பிட்றவர், குற்றமில்லாமல் இருப்பவர், மது அருந்தாதவர், காம இச்சை இல்லாதவர். இந்த தகுதிகள் இருந்தால் தான் அந்த யமங்கிற யோகத்தை நம்ம அபியாசம் பண்ண முடியும். இப்போது நான் கொலையே பண்ணுறது இல்லையே, நான் கடையில் தானே வாங்கி சாப்பிட்றோம் அப்படிங்கிற வார்த்தை இங்கே செல்லாது. கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் அந்த கடையில் வாங்கக்கூடிய பொருளை கொள்றதுக்கு நாம் உடந்தையாரோம். அதனால் எந்த விதத்திலையுமே நம்ம வேண்டத்தக்கன இருக்கப்படாதுங்கிறது தான் யமத்துடைய ஒரு கோட்பாடு. அடுத்து நியமம். நியமத்தில் என்னென்ன பண்ணணும், நல்ல காரியங்களே பண்ணணும்னு சொல்கிறார். தவம் ஜபம் சந்தோடம் ஆத்திகதானம் சிவன்றன் விரதமே சித்தாந்த கேள்வி மகஞ்சிவ பூஜையன் மதி சொல்லீர் 5 நிவம்பல செய்யின் நியமத்தனாமே. பஞ்சேந்திரியங்களை அடக்கணும், பகவத் சிந்தனையோடே எப்போவுமே இருக்கணும், தபஸ் பண்ணணும், எப்போ பார்த்தாலும் பகவான் ஞாபகம் மனசில் ஓடிட்டே இருக்கணும், இந்த மாதிரி ஆனந்தமாக இருக்கணும், நிறைய தான தர்மங்கள் பண்ணணும், பூஜையெல்லாம் பண்ணணும், ஆன்மீக அறிவு எப்போ பார்த்தாலும் சத்சங்கத்தில் இருக்கணும். இந்த மாதிரி எவன் ஒருவன் இருக்கானோ அவனுக்கு தான் இந்த நியமங்கிற யோகம் சித்திக்குங்கிறார். அடுத்தது ஆசனங்கள். இந்த ஆசனங்கள் உடலையும் நம்ம பக்குவப்படுத்துறது, உடலுக்கும் நன்மை கொடுக்கறது, அதே போல் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது, உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்களை எல்லாத்தையும் தூண்டி அந்த சக்கரங்களை தூண்டுறத மூலமாக இந்த பிராணசக்தியை நம்ம உடலுக்கு அதிகப்படுத்துறது ஆசனம். பங்கயமாதி பரந்த பல்லாதனம் அங்குளவாம் 2 நாளும் அவற்றினுள் சொங்கில்லையாக சுவத்தி எனமிக தங்க இருப்பது தலைவனுமாமே. ஆசனம்னு சொன்னால் பத்மாசனத்திலிருந்து நிறைய ஆசனம்லாம் இருக்குது. அதில் குறிப்பாக ஒரு 8 ஆசனத்தை திருமூலர் சொல்கிறார். எல்லா ஆசனத்தையும் விட சிறந்த ஆசனம் யோகம் செய்கிறதுக்கு ஸ்வத்திகாசனம்னு சொல்கிறார். ஸ்வத்திகாசனத்திலிருந்து நாம் யோகம் பண்ணினா நிறைய பலன் கிடைக்கும். நம்ம சொல்லுவோம்ல, கிரகண காலத்தில் நாம் ஜபம் பண்ணினாக்கா ஒரு ஜபம் பண்ணினா ஒரு ஆவர்த்தி பண்ணினா அது எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆவர்த்தி பலன் கிடைக்குங்கிற மாதிரி ஸ்வத்திகாசனத்தில் இருந்து நாம் இந்த யோகம் பண்ணினாக்கா பலன் கூடுதலாக கிடைக்கும்னு சொல்கிறான். வேறு என்னென்ன ஆசனங்கள் இருந்து நம்ம யோகம் பண்ணலாம்? பத்ராசனம், குக்குடாசனம், சிம்மாசனம், பத்திரம்,
கோமுகம், பங்கயம், கேசரி, சோத்திரம், வீர சுகாதனம். இத்தனை ஆசனங்களில் இருந்து நாம் வந்து அந்த ஆசனாதிகளை பண்ணணும். அடுத்தது வந்து அவர் பிராணாயாமத்தை பற்றி சொல்கிறார். பிராணாயாமத்தில் என்ன சாதாரணமாக நம்ம பண்ணுறோம். நாம் வந்து சாதாரணமாக சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுதே இந்த பிராணாயாமத்தை பண்ணுறோம். பிராணாயாமங்கிறது என்ன? மூச்சுக்காற்றை வந்து கட்டுப்படுத்துறது. சாதாரணமாக மூச்சுக்காற்று வந்து உள்ளே வந்துட்டே இருக்கே போயிட்டே இருக்க, சதா சர்வகாலம் 24 மணி நேரம் மூச்சுக்காற்று நம்ம உடலுக்குள்ளே வருது, போயின்னு இருக்கு. ஆனால் வந்து அதை முறையாக கட்டுப்படுத்தி அந்த சுவாசம் உள்ளே எடுக்கும் பொழுதும் இப்படித்தான் எடுக்கணும், அந்த சுவாசம் வெளியில் வரும் பொழுதும் நமக்கு இப்படித்தான் வந்து அந்த சுவாசம் வரணுங்கிற ஒரு பயிற்சி தான் வந்து இந்த பிராணாயாமம். 3ஆம் தந்திரம். ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் உய்ய கொண்டேறும் குதிரை மற்றொன்று மெய்யற்கை பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழித்திடும் தானே. ஆரியன் நல்ல குதிரை இரண்டுள வீசி பிடிக்கும் விறகு அறிவாரில்லை கூறிய நாதன் குருவின் அருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படுமாமே. இந்த ஆன்மாங்கிறது வந்து இந்த 5 பொறியோட தலைவன். அதே ஆன்மா தான் நம்ம உடலுக்கும் தலைவன். ஆன்மா வந்து கடை தேரணும், உதாரணமாகணும். இந்த மனங்கிற குதிரையை வந்து கட்டுப்படுத்தணும். இந்த மனங்கிற குதிரையை கட்டுப்படுத்தி நம்ம ஆன்மா வந்து உதாரணம் கடை தேறுவதற்கு இந்த பிராணாயாமம் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது. பிராணாயாமத்தில் வந்து நம்ம உள்ளே விடக்கூடிய சுவாசத்தையும் வெளியில் விடக்கூடிய சுவாசத்தையும் கவனித்து பார்த்தா நன்னாவே அது புரியும். உடல் வந்து தம் வசப்படுறதுக்கு இந்த பிராணாயாமம் ரொம்ப முக்கியம். பிரத்யாகாரம். புலன்களின் வாயிலாக நம்ம 5 புலன் வழியாக அந்த மனசு வந்து எப்போ பார்த்தாலும் வெளியில் அடைஞ்சுட்டே இருக்குது. கண் மூலியமாக வெளியில் போகிறது, வாய் மூலியமாக வெளியில் போகிறது, காது மூலியமாக வெளியில், இந்த மாதிரி 5 புலன்களின் வழியாக வெளியில் போகிற மனசை அப்படியே அடக்கி உள்ளே நிறுத்துகிற ஒரு பயிற்சிக்கு பேர் தான் பிரத்யாகாரம்னு சொல்கிறார். கண்டு கண்டு உலகருத்துற வாங்கிடில் கொண்டு கொண்டு உள்ளே குணம்பல காணலாம் பண்டு உகந்து எங்கும் பழமறை தேடிய இன்று கண்டு இங்கே இருக்கலுமாமே. மனசு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு வந்து என்ன குணம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் இருக்கிற மாதிரி மனசுக்கு என்ன குணம்னா அலைஞ்சுட்டே இருக்கணும், ஒரு இடத்துல நிற்கப்படாது. எப்போ பார்த்தாலும் வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற மனசு குணம். இப்படியே அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய மனசை கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கி நம்ம உடலுக்குள்ளேயே நிறுத்துறதுக்கு ஒரு அபியாசம் பண்ணிட்டாக்க நமக்கு தாக இருள் விலகிடும். இந்த பரம்பொருள் எங்கேயோ இல்லை, எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இல்லை, பகவான் இல்லை. அந்த பரம்பொருள் வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குங்கிறத வந்து நம்மால் வந்து உணர்றதுக்கு முடியும். உந்தி, இதயம், உச்சி, இந்த 3 இடத்துல மனசை நிலைநிறுத்தணும், மனசை வந்து கட்டுப்படுத்தணும். அந்த மாதிரி கட்டுப்படுத்தினாக்க நம்ம சித்தம் வந்து அசையாமல் அப்படியே அமைதியாக இருக்கும். இதுக்கு தான் தாரணைன்னு பேர். மனத்தில் அலை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்களை மனசை கட்டுப்படுத்தி ஒரு மையமாக ஒரு இடத்துல அதை நிறைவேற செய்யணும். சித்தத்தில் இருந்தால் எண்ணம் தோன்றது, அந்த சித்தத்தை வந்து ஒரு நிலைப்படுத்தணும். நிலைப்படுத்தி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஒரே இடத்துல வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு செயல், இது வந்து தாரணா சக்தின்னு பேர். 12 வினாடிகள் வந்து உன்னுடைய சித்தம் மனசு வந்து செயல்படாமல் இருந்தால், மனசு இல்லாமல் இருந்தால் அது வந்து ஒரு தாரணைன்னு சொல்கிறான். 12 தாரணை வந்து உனது மனசை செயல்படாமல் இருந்தால் அதுதான் தியானம்னு சொல்கிறா. அரித்த உடலை 5 பூதத்தில் வைத்து பொறுத்த 5 பூதம் சத்தாதியில் போந்து தரித்த மனாதி சித்தாதியில் செல்ல தரித்தது தாரணை தற்பரத்தோடே. அதாவது பஞ்சேந்திரியங்கள் மெய், வாய், கண், மூக்கு, செவி, இதனால் வந்து நம்ம உடம்பை வந்து ஆளப்படுறது. நம்ம உடம்பை வந்து இந்த 5 பொறிகள் தான் வந்து ஆட்டுவிக்கிறது, கட்டுப்படுத்துறது. இந்த 5 பொறிகளை பஞ்ச ஞானேந்திரியங்களை வந்து என்ன பண்ணுறோம், பஞ்சபூதங்களில் போய் அடக்கணும். முதல்ல
ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லிக்கிறார், படிப்படியாக சொல்கிறார் தாரணையை பற்றி. பஞ்ச ஞானேந்திரியங்களை வந்து பஞ்சபூதத்தில் அடக்கணும். மண், காற்று, நீர், நெருப்பு, ஆகாசம், இந்த பஞ்சபூதத்தில் அடக்கணும். இந்த பஞ்சபூதத்தில் அடங்கின ஞானேந்திரியங்கள் என்ன பண்ணுறோம், பஞ்ச தன்மாத்திரைகளை அடக்கணும். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இதில் அடக்கணும். இந்த 5 தன்மாத்திரை என்ன பண்ணும், 4 அந்தகரணங்கள் இருக்குது, அந்த 4 அந்தகரணங்களை கூட அடக்கணும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இது எல்லாத்தையும் அடைக்க முடிச்ச உடனே அந்த 4 அந்தகரணங்களை எடுத்து நம்ம மாயையில் வந்து அடைக்கணும். அந்த மாயையில் அடைக்கணும். அப்புறம் அந்த ஆன்மாவை வந்து சிவத்தில் வந்து ஒடுக்கணும். ஆன்மா வந்து சிவத்தோடு இணைஞ்சு கொடுத்தனாக்க அந்த நிலைக்கு பேர் தான் தாரணைன்னு சொல்கிறான். பார்க்குறதுக்கு வந்து கேட்குறதுக்கு சுலபமாக தோணும். ஆனால் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒவ்வொரு படியும் வந்து ரொம்ப 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 அபியாசம் பண்ணாதான் வரும். ரொம்ப அபியாசித்தால் தான் இந்த தாரணை வரும். இதெல்லாம் ஒவ்வொரு படி ஏற ஏற கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். முதல்ல 1-2 வந்து சுலபமாக தெரிஞ்சாலும் இந்த தாரணையெல்லாம் ரொம்ப அபியாசப்பட்டால் தான் இது நமக்கு சித்தியாகும். இது வரையிலும் வந்து இந்த தாரணைங்கிற வரையிலும் புத்திக்கு வேலை இருக்குது. புத்தியோட கட்டுப்பாடு இல்லாமல் இந்த தாரணை வரை செய்யவே முடியாது. நம்முடைய மனசு வந்து செய்யறதுக்கு இடமே கொடுக்காது. எப்போ வந்து தாரணை முடிஞ்சு அடுத்தாப்புல வந்து நம்ம தியானத்துக்கு வந்து நுழையிறோமோ, இந்த தியானத்தில் கொண்டு வந்து நம்ம மனசை விட்டுவிட்டுனா அதுக்கப்புறம் புத்திக்கு வந்து வேலையில் புத்தி வந்து ஓய்வு எடுத்துக்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு அது ஓய்வு எடுக்க போயிடும். அந்த தியானம் தொடங்குற வரலும் தான் நமக்கு புத்திக்கு வேலை. தியானம் தொடங்கியாச்சு, தியானத்தில் மனசு ஈடுபட்டு கொடுத்தோம் அப்படின்னா அப்புறம் புத்திக்கு வேலை இல்லை, மனசுக்கு தான் வேலை. மனசு தான் வந்து தியானத்தில் ஈடுபட்டு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வரும் ஆதி ஈரட்டுள் வந்த தியானம் பொருவாத புத்தி புலன் போகமேவேல் உருவாய சக்தி பரத்தியான முன்னும் குருவார் சிவத்தியானம் யகத்தின் கூரே. தாரணையில் நம்ம சொன்னோம் இல்லையா, பஞ்சபூதங்கள் சொன்னோம், தன்மாத்திரை 5 சொன்னோம், 4 பிரகிருதி சொன்னோம், ஒரு புருஷன் சொன்னோம். ஆகிய இந்த 10 சேர்ந்து என்ன இருக்குது, இச்சையில இருந்தெல்லாம் விடுபட்டு தியானத்தில் வந்து நிலைக்கணும். இந்த 10 கூடின வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு இடத்துல வந்து நிறுத்துகிறோம். பஞ்சபூதங்களை நிறுத்துகிறோம், பஞ்ச இந்திரியங்களை நிறுத்துகிறோம், தன்மாத்திரைக்கு நிறுத்துகிறோம், அந்த கரணத்தை இதெல்லாத்தையும் கூட்டின்னு வந்து 10 பொருளை கொண்டு நம்ம நிறுத்துகிறோம். அதாவது மனசு வந்து அடங்கி நமக்கு அந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் எதுவுமே செயல்படாமல் நம்ம இறைவனை அல்லது நம்ம பார்க்கக்கூடிய பொருளை நம்ம உச்சியில் வச்சு தியானிப்பது சிவத்தியானம்னு சொல்லிட்டு சொல்கிறா. இந்த சிவத்தியானம் கிடச்சி அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து சமாதின்னு சொல்கிறா. இந்த சமாதிங்கிறது என்ன, ஆன்மா வந்து சிவனுடன் ஐக்கியமாகிறது, பரம்பொருளுடன் ஐக்கியமாகிறது. இந்த பரம்பொருள் எங்கேயுமே இல்லை, எங்கேயோ தேடின்னு இருக்கிற பரம்பொருள் வந்து உன்னுள்ளே இருக்கார், உங்ககிட்டே இருக்கார், அதை உணர்ந்து அந்த பரம்பொருளோட நீ ஐக்கியப்படுத்திக்கிறதா சமாதின்னு சொல்கிறா. சமாதிய மாதியில் தான் சொல்ல கேட்கின் சமாதிய மாதியில் தான் எட்டும் சித்திக்கும் சமாதிய மாதியில் தங்கினோர்க்கு அன்றே சமாதிய மாதி தளப்படும் தானே. இந்த அஷ்டாங்க யோகத்தில் சொன்ன யமம் ஆரம்பித்து சமாதி வரையிலும் இருக்கக்கூடிய அத்தனை படிகளையும் என்ன பண்ணும், ஒவ்வொரு படியாக கடந்து கடைசியில் வந்து சமாதிக்கு வரணும். இந்த படிகளை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம், 1வது படி 5வது படி 7வது படின்னு நம்ம வந்தோன்னா அந்த சமாதி நிலை நமக்கு வராது. திருமூலர் வந்து அவர் சொன்னபடி நாம் இந்த அஷ்டாங்க யோகத்தை வந்து பார்க்கணுன்னா குறைஞ்சது ஒரு 2 அல்லது 3 வாரம் தனியாக அதுக்குன்னு நம்ம நேரத்தை ஒதுக்கினா தான் பார்க்க முடியும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் திருமூலர்கிட்டருந்து என்ன கொடுக்க முடியுமோ அதை எடுத்து கொடுத்துருக்கேன். நான் பகவான்
கபிலவாசுதேவராக தேவஹூதி அம்மாவுக்கு அஷ்டாங்க யோகத்தை உபதேசம் பண்ணார். அதே பகவான் பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு அஷ்டாங்க யோகத்தை உபதேசம் பண்ணார். பகவான் ஏகாதச ஸ்கந்தத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் உத்தவருக்கு அஷ்டாங்க யோகத்தை பற்றி உபதேசம் பண்ணார். அதே உபதேசத்தை அதே பகவான் தான் ஞானேஸ்வர் மாவுலி சாட்சாத் பாண்டரங்கனோட அவதாரம், மகாவிஷ்ணுவோட அவதாரம். அவர் தன்னோட ஹரிப்பாட்டில் 5வது அபங்கத்தில் இதே அஷ்டாங்க யோகத்தை பற்றி சொல்லியிருக்கார். யோக விதியேனா நேகே சித்தி அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? யோகம், யக்ஞாதிகள், பூஜை இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருந்தேன்னா இதன் வழியாக நீ பகவானை அடையலாம். அது ஒரு மார்க்கம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கலிகாலத்தில் உன்னால் இது எதையுமே செய்யறதுக்கு அந்த கலிபுருஷன் விடமாட்டான். அப்போ எப்படி தான் உதாரணம் அடையிறது? யோகம் பண்ணாமல் உதாரணம் அடைய முடியுதா? யோகம் பண்ணாமல் இருக்கும், யஜ்யாகாதிகள் பண்ணாமல் இருக்கும், நித்திய கர்மானுஷ்டங்கள் பண்ணாமல் இருக்கும். ஆனால் எப்படி உதாரணம் மாறுது? அந்த மாதிரி இருக்கக்கூடியவாளுக்கு உதாரணம் மாறதுக்கு என்ன வழி? இப்போது யோகம் பண்ணக்கூடியவா, யாகம் பண்ணக்கூடியவாளுக்கு அதிகாரிகள் இருக்கா. அந்த மாதிரி அதிகாரிகள் யாக யஜ்யாதிகள் பண்ணலாம். ஆனால் இதுக்கு வரவே முடியாமல் எத்தனையோ ஜனங்கள் இருக்கா. பாமரஜர் எத்தனையோ ஜனங்கள் இதுக்கு வர முடியாத அளவுக்கு இருக்கா. அவளும் உதாரணம் ஆகணுமே. என்ன வழி? சுலபமான வழியை சொல்லித்தரார். நாமாவினாலையும் நாம ஜபத்தாலையும் நாம சங்கீர்த்தனாலையும் பகவானை சுலபமாக அடைஞ்சு விடலாம் அப்படின்னு இன்னொரு மார்க்கத்தை சொல்லித்தரார். ஒரு ஊருக்கு போகிறதுக்கு 2-3 மார்க்கம் இருக்கும். இப்போ கோயம்புத்தூரில் நம்ம சென்னை போகிறோம், சேலம் வழியாக போகலாம் ஒரு மார்க்கம், கரூர் திருச்சி வழியாக போகலாம் ஒரு மார்க்கம். ஆனால் எந்த மார்க்கத்தில் போனாலும் நாம் அடையக்கூடிய இலக்கு ஒன்று தான். விழுப்புரத்தில் 2 மார்க்கம் சேர்ந்துடுறது. அதுக்கப்புறம் விழுப்புரத்தில் சென்னைக்கு ஒரே மார்க்கத்தில் தான் நம்ம போகிறோம். அது மாதிரி ஞானேஸ்வரா 2 மார்க்கத்தையும் காட்டி கொடுக்குறார். முன்னால் முடிஞ்சா, உனக்கு செய்ய முடிஞ்சா நீ யோகம் செய், யாகம் செய், யஜ்யம் செய், அனுஷ்டானங்கள் பண்ணு. அந்த மார்க்கத்தில் வா, விழுப்புரத்துக்கு வா. பண்ணவே முடியலை. அந்த மாதிரி இருக்கிறவங்கள என்ன பண்ண முடியும்? அவளுக்கு நாம சங்கீர்த்தனம், நாம ஜபம், நாமரூபத்தை வழியாக வா, விழுப்புரத்துக்கு வா. அங்கேருந்து சேர்ந்து 2 பேரும் போய் சென்னையில் பகவானை பார்க்கலான்னு சொல்கிறார். இப்படி நாம சங்கீர்த்தனம், நாம ஜபம் இருந்துட்டோன்னா அவளுக்கு பிரேம பக்திங்கிறது சாதாரணமாக வந்துடும். இந்த மாதிரி தான் நாம சங்கீர்த்தனத்தினாலையும் நாம ஜபத்தாலையும் பிரேம பக்தி அடைஞ்சார் நாமதேவர்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 5 வயசில் பகவான் பிரத்யக்ஷமாக அவர் பண்ண நிவேதத்தை ஏற்றுண்டார். அந்த பிரசாதத்தை நாமதேவருக்கு ஊட்டி விட்டார். சதகோடி அபங்கம் எழுதுறேன்னு சொல்லிட்டு சங்கல்பம் பண்ணிட்டார். அவரோட வாயிலேருந்து பிரவாகமாக அபங்கம் வந்துட்டே இருக்கு. எப்போ பார்த்தாலும் அபங்கம் அவர் வாயிலிருந்து வந்துட்டே இருக்கு. அபங்கம் மழையாக வருது. கல்யாண வயசாகிடுத்து, கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பா தாமாசிக் கோணாபாய் நிறைய இடத்துல பொண்ணு தேடுறா. எந்த பொண்ணு சரியாக அமையலை. சாட்சாத் பகவான் பாண்டுரங்கன் விட்டு சேட்டு நாமதேவரோட கல்யாணத்தை ஜாமன் நடத்தி வச்சார் அப்படிங்கிறத போன வாரத்தில் பார்த்தோம். நாமதேவர் எப்போ பார்த்தாலும் அபங்கம் பாடின்னு இருக்கார். ஒரு வாயிலிருந்து வாக்கிலிருந்து அபங்கம் அப்படி வர்ஷிச்சுட்டு இருக்கு. ஒன்றா அப்பா கூப்பிட்டார், நாமா இங்கே வா. என்னப்பா, உனக்கு குடும்ப பொறுப்பே இல்லையேடா. கல்யாணம் பண்ணி வச்சுட்டா குடும்ப பொறுப்பு வந்துடும்னு பார்த்தேன். கல்யாணமும் ஆகிடுத்து, 4 குழந்தைகளும் பிறந்துட்டா, இன்னும் பொறுப்பு இல்லையேடா. ஏப்பா, நான் எப்போ பார்த்தாலும் அபங்கம் பாடின்னு இருக்கேங்கிறத சொல்கிறீங்களா? இல்லைப்பா, நான் அதை சொல்லலை. அதுவும் வேணும். இது அபங்கம் பாடின்னு இருக்கிறது,
கோவிலுக்கு போகிறது, பகவத் சிந்தனோடு இருக்கிறது, நாமா சொல்லிகிட்டே இருக்கிறது, பிரேம பக்தியோடு இருக்கிறது நான் குறையே சொல்லலைப்பா, அதுவும் வேணும். ஆனால் வாழ்க்கைங்கிறதுக்கு அது மட்டும் பத்தாதுப்பா. கல்யாணம் ஆகிடுத்து, உனக்கு ஒரு பத்தினி இருக்கா, 4 குழந்தைகள் இருக்குது, எனக்கு வயசாகிடுத்துப்பா, நான் எத்தனை நாளைக்கு தான் இந்த குடும்ப பாரத்தை தாங்க முடியும்? அதனால் நீ கொஞ்சம் பொறுப்பாக இருப்பா அப்படிங்கிற. அப்பா இங்கே பாருங்கோ, 4 குழந்தைகள் நீங்கள் சொன்னேன். இது நாராயணன், இது மகாதேவன், இது கோவிந்தன், இது விட்டோபா. இந்த 4 குழந்தைகளுக்கு ஏதாவது கவலை இருக்காப்பா சொல்லுங்க. எப்படா கவலை இருக்கும் அவளுக்கு? அவள் சின்ன குழந்தைடா, அவளுக்கு விசாரம் ஏது? கவலையே இருக்காத. ஏன்ப்பா அவளுக்கெல்லாம் விசாரம் இல்லை? நீ இருக்கடா, நான் இருக்கேன். நாம் 2 பேர் பெரியவாளாக இருக்கோங்கிற ஒரு ஜாகிரத உணர்வுனால அவளுக்கு விசாரமே இல்லைடா, நிர்விசாரமாக இருக்கா. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். அவள் எல்லாரையும் விட நான் பெரியவன், என்னோட குழந்தைகளை விட நான் பெரியவன், என்னை விட நீங்கள் பெரியவா. குழந்தையெல்லாம் எப்படி இருக்கா நிர்விசாரமா? அவளை விட பெரியவா நான் இருக்கேன், நீங்கள் இருக்கா. நான் என்ன இருக்கேன்? நான் எப்படி இருக்கேன்? என்னை விட பெரியவர் நீங்கள், உங்களை விட பெரியவர் பாண்டுறங்க. இப்போ இந்த குழந்தைகள் என்ன மனபாவத்தில் இருக்கோ அதே பாவத்தில் தான்ப்பா இருக்கேன். நீங்கள் இருக்கேன்ப்பா, விட்டல் இருக்காருப்பா. அதனால் நான் நிர்விசாரமாக இருக்கேன்ப்பா. இந்த குழந்தையோட மனசில் தான்ப்பா நான் இருக்கேன், அந்த மனோபாவத்தில் தான்ப்பா நான் இருக்கேன். கல்யாணம் பண்ணி வச்சேல் சொன்னேன், கல்யாணம் ஆகிடுத்துன்னு சொன்னேன், கல்யாணம் பண்ணி வச்சேல். ஆனால் பகவத் சங்கல்பத்தினால கல்யாணம் நடந்ததுப்பா. அப்பேற்பட்ட கல்யாணம் பகவான் பிரத்யட்சமாக இந்திராதி தேவர்களை கூட்டின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்தை கொடுத்து அப்படி ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சான்ப்பா. எத்தனையோ லீலைகளை பண்ணி காமிச்சிருக்கான் விட்டல். நான் கூட இருக்கேன்டா, கவலைப்படாதான்னு சொல்கிறான்ப்பா. அதுக்கப்புறம் இப்படி சந்தேகம் வரலாமா? பா நான் பாடுறேன், அபங்கம் பாடுறேன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அவனோட பாட்டை நான் பாடின்னு இருக்கேன்ப்பா. என்னோடய வயிற்று பாட்டை விட்டல் கவனிச்சுக்கிறான்ப்பா. அவனுடைய பாட்டை நான் பாடுறேன், என்னுடைய பாட்டை அவன் பாடுறான்ப்பா. அந்த எண்ணம் தான்ப்பா எனக்கு இருக்குது. அதாவது தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிறான். சரிதான்டா, கொஞ்சம் நடைமுறையை யோஜனை பண்ணிப்பார். உனக்கு எப்போ பார்த்தாலும் நீ பகவானோடையே இருக்க. சரி நான் சொல்கிறேன், அதையாவது கேளு, உருப்படியாக ஒரு காரியம் பண்ணு. பக்கத்து ஊரில் கோணாபா நாயகன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் போன மாதம் நிறைய துணியெல்லாம் வாங்கிட்டு போனான் என்கிட்ட. பணம் ஒன்றும் கொடுக்கவே இல்லை. அடமானமாக ஒரு பெரிய கல்லை வச்சுட்டு போயிருக்கான் பாரு. அதாவது அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னா, ஏதாவது ஒரு பொருளை கடன் வாங்கணுன்னாக்கா அதற்கு அடமானமாக ஏதாவது ஒரு பொருளை கொண்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு வருவாள். நியாயமாக பார்த்தா அந்த அடமானம் கொடுக்குற பொருளுக்கு ஒரு பைசா பிரயோஜனமும் இருக்காது. அந்த பொருளுக்கு பிராதானியம் கிடையாது, அவள் கொடுக்குற வாக்குக்கு தான் பிரதானம். தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு பெரிய கர்நாடக சங்கீத வித்வான் ஒருத்தர் இருந்தார், பரம ஏழை. எப்போவுமே இந்த பாகவதாலும் பணமும் சேராது, சங்கீதக்காரர்களும் பணமும் சேராது, இதெல்லாம் தனித்தனியாக இருக்கும், இதெல்லாம் ஒரு சாபம். அவர் ரொம்ப கடன் பாதையால் போய் கடன் வாங்கினார். அடமானம் வைக்கிறதுக்கு அவர்கிட்ட எந்த பொருளுமே இல்லை. அவருடைய தோடி ராகத்தை அடமானம் வச்சாராம். இந்த தோடி ராகத்தை வச்சுட்டு எனக்கு பணம் கொடுங்கோ, நான் என்கிட்ட பணம் கிடச்ச உடனே அந்த தோடி ராகத்தை நான் மீட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த கடனை அடைக்கிற வரலும் தோடி ராகம் எந்த கச்சேரியிலும் பாடாமல் இருந்தாராம். பாரு நாமா, இங்கே பாரு, அவன் பாரு ஒரு பெரிய கல்லை கொடுத்துருக்கான், ரொம்ப நாள் ஆச்சு பாரு, எப்போ போய் கேட்டாலும் பணம் இல்லைங்கிறான். நீ போய் வசூல் பண்ண வந்துடுறா, சரியா? உருப்படியாக இந்த ஒரு வேலையாவது நீ பாரு அப்படின்னு அனுப்புகிறார். நாமதேவர் இந்த கல்லை ஒரு துணியில் சுற்றி எடுத்துட்டார். ஆனந்தமாக நாமாவளி பாடிண்டே போகிறார். எப்போ பார்த்தாலும் பகவான்கிட்டே ஒரு சித்தம் முழுக்க இருக்குது, பாண்டவங்கிட்ட தான் இருக்குது. குணமனாய்கிட்ட போனார், நமஸ்காரம் பண்ணார். நாயக்கர் மாமா, என்னப்பா நாமா சொல்லு. அப்பா
அனுப்பிச்சார். சொல்லுப்பா. இல்லை, இந்த கல்லை வந்து நீங்கள் கொடுத்துட்டு துணி வாங்கிட்டு தேடலாம், அதனால் இந்த கல்லை நீங்கள் வச்சுட்டு பணம் வாங்கிட்டு சொல்லி சொன்னார். இப்படியா சொன்னார்? கிட்ட பணம் இல்லையேப்பா, பணம் வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஒரு காரியம் பண்ண, உங்கள் அப்பாவே இந்த கல்லை வச்சுக்க சொல்லு, இந்த கல் பைசா பெறாது. எப்போ எனக்கு பணம் கிடைக்குமோ இப்போ நான் வந்து மீட்டுக்கிறேன் அப்படின்னு விட்டார். நாமதேவர் அந்த கல்லை எடுத்துட்டார். திரும்பி ஆற்றுக்கு வந்தார். ஆற்றுல ஒரு பக்கம் ஒரு பெறை இருந்தது. அந்த பெறையை வந்து கல்லை வச்சுட்டார். தமாசேட் வரார். என்னடா நாமா போயிட்டு வந்தியா? போனேன்ப்பா. என்ன சொன்னான்? பணம் இல்லைன்னு சொல்லிட்டான்ப்பா. அந்த கல்லை பத்திரமா எடுத்துன்னு வந்துட்டேன். அதை பார்த்தல, அந்த பெறை இருக்கு பாருங்கோ, அந்த பெறையில் பத்திரமா வச்சுருக்கேன். தலையில் அடிச்சுட்டார். எதுக்குடா நினச்சேன், போனேன் வந்தேன் இந்த மாதிரி யாராவது வருவாளா? போனால் நின்று வசூல் பண்ணிட்டு வர வேண்டாமா? அவனுக்கு என்ன, இது வெறும் கல் தானே, இது எங்கே இருந்தாலும் அவனுக்கு நஷ்டம் ஒன்றும் கிடையாது. எத்தனை நாளாக நம்மளை ஏமாத்தின்னு இருக்கான். ஒரு காரியம் செய்யறதுக்கு கூட ஒரு பொறுப்பான காரியம் செய்யறதுக்கு நீ லாயக்கில்லடா அப்படின்னு ரொம்ப கோபம் வந்துடுத்து அவருக்கு. இந்த கல் இந்த மேலே இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு கொண்டு கல்லை கொண்டு போய் தூக்கிட்டு போய் வாசலில் கொண்டு போய் பட்டீர்னு போட்டார் கல்லை. அந்த கல் வந்து செதறி துண்டு துண்டாக செதறி எடுத்த கல். பார்த்தா அத்தனையும் வந்து சொர்ண கட்டியாக இருக்கு. என்னது அப்படிங்கிறார் ராமாசேன். அப்பா, இந்த கல்லை இனிமேல் நம்ம வச்சுக்கப்படாது, இதை கொண்டு போய் கோணபானாக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடணும்ப்பா. அப்படி இல்லைடா, நாமா நமக்கு தர வேண்டிய பணத்துக்கு மேலே இந்த கல் இருக்குடா, பெருமானம் இருக்குடா, அத்தனை தங்கமாக இருக்குடா, பேசாமல் கொண்டு உள்ளே வச்சு விட்றா அப்படிங்கிறார். இல்லைப்பா, நியாயமே இல்லை, ரொம்ப அதிகமாக இருக்கு. கோணபநாயகர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை விட இதோட மதிப்பு அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு காரியம் வேணால் பண்ணுங்கோ, உங்களுக்கு எவ்வளோ பணம் வரணுமோ ஒரு கட்டி எடுத்துக்கோங்கோ, நான் மிச்சத்தை கொண்டு போய் கோணாபநாயகிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். இவ்வளோ விவரம் கட்டணா இருக்கான் பாடுறா அப்படின்னு மனசில் நினச்சிருந்தார். ராஜா ஓடி வந்தா. இங்கே பாருங்க, கையில் தான் பணம் காசு சேர விட மாட்டேங்கிறேன். எங்கள் அப்பா எனக்கு சீதனமாக கொடுத்த பணம் கூட இல்லாமல் எல்லாத்தையும் தானம் பண்ணியே கரைச்சி விட்டேன். பொழுது வெடிஞ்சா யாராவது 10 பேரை சாப்பிட்றதுக்கு ஆற்று கூட்டின்னு வந்துடுறேன். ஒவ்வொரு நாளைக்கு ஏகப்பட்ட பேருக்கு நான் வந்து சமைச்சு சாப்பாடு போட வேண்டியிருக்கு. இன்னும் பார்த்தா சமாதானே நடந்துட்டுருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்புறா. பொம்மநாட்டி தானே. ராஜாய், யாருக்கிட்ட இந்த பாக்கியம் கிடைக்கும்? ஒரு பாகவதற்கு வந்து நம்ம சாப்பாடு போட்டால் அந்த ஜென்மமாக அந்த புண்ணியம் வரும்னு சொல்லியிருக்கா. எத்தனை பேர் நம்ம பாத்தில் வந்து சாப்பிட்றா, யாருக்காவது அந்த பாக்கியம் கிடைக்குமா? அதெல்லாம் சரிதான், நம்மகிட்ட பணம் இல்லை, எல்லா பணமும் கரைஞ்சி போயிட்டு இருக்கு. அதனால என்ன, பணம் வந்து அவன் கொடுக்குறான், அந்த நம்பிக்கை அவனுக்கு வரமாட்டேங்கிறத. அப்போது இந்த கல்லை நீங்கள் எடுத்துன்னு போகாதீங்க, இந்த கல்லை நான் தொட விட மாட்டேன், இந்த கல் எனக்கு வேணும். நான் ஆற்று செலவுக்காக அந்த கல்லை எடுத்து வச்சுக்கல, நீங்கள் தான் தினம் பாகவதர் கூட்டின்னு வந்துடுறேல. பாகவதர் வந்தாலும் அந்த கல் இருக்கிற வரலும், இந்த கல் இருக்கிற தங்கம் இருக்கிற வரலும் நான் வந்து அவளுக்கு சமைச்சு போடுறதுக்கு சௌரியமாக இருக்கும், அவங்க சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறார். நாமதேவர் தீர்மானமாக சொல்கிறார், இது எடுக்கக்கூடாது கோணா, இந்த கோணாபநாயக்கர் தான் கொண்டு போகணும். ராஜாயை விடமாட்டான்னு தெரியும். கோணாபநாயக்கிட்ட அந்த கல்லை எடுத்துன்னு போனார் நாமதேவர். கோணாபநாயக், விட்டல் கிருபை என்னன்னு சொல்கிறது, நீங்கள் வந்து சாதாரண கல்லைத்தான் கொடுத்தேன் அப்பாட்ட, நான் கூட இப்போ கொஞ்சம் முன்னே கொண்டேன் பாருங்கோ, இந்த கல்லை பார்த்தா தங்கமாக இருக்குது. அப்பா வந்து கோபத்தில் கல்லை போட்டு உடச்சி விட்டார், தங்கமாக மாறிடுத்து அப்படின்னார். தங்கமா? அப்படியா அப்படியா அப்படின்னு இந்த கோபநாயக்கர் ஓடி வரார். வந்து பார்த்தா தங்க கட்டியாக இருக்குது அவர் கொடுத்த கல். தாமசேட்ட சொல்கிறார், தாமசேட், அநேகமாக இந்த ஒரு சின்ன கட்டி இருக்கு பாருங்க, இது வந்து என்னோடய கடனுக்கு சமமாக இருக்கும், இது மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, பாக்கி நான் எடுத்துடுறேனே அப்படிங்கிறார். தாமசேட் சொல்கிறார், ஓ நீ என்ன கொடுத்த, எனக்கு கல் தானே கொடுத்த, தங்கமாக கொடுத்த, ஏதோ என் புள்ள பஜனை பண்ணுறான், பாண்டம் கொண்ட அனுகிரகம் இருக்கு,
இந்த பாண்டவங்களுடைய கிருபையால தான் இந்த கல் வந்து தங்கமாயிடுத்து, தொட்டா தெரியும் அப்படிங்கிறார். இதெல்லாம் பார்த்தார் நாமதேவர். அப்பா இது நியாயமே இல்லைப்பா, கொணபனாய்கிட்ட கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொணபனாய்கிட்ட தங்க கல்லை கொடுத்து அனுப்பிச்சுட்றார். கொணபனாய்கர் ஆற்றுக்கு கொண்டு போகிறார். அந்த கல்லை கொண்டு போய் பார்த்தா அந்த சொர்ணமயமான அந்த கல் முழுக்க கல்லாயிடுது. திரும்பி ஓடி வந்தார். நாமதேவருக்கு நமஸ்காரம் பண்ணார். தப்பு பண்ணிட்டேன், பேராசைப்பட்டுட்டேன், இங்கே இருந்தபோது சொர்ணமாக இருந்த அந்த கல்லெல்லாம் வந்து கல்லாயிடுத்து அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி அந்த கல்லை கொடுத்துட்டு போயிட்டார். விட்டல் கிருபை பண்ணதுக்கு அடையாளமாக அந்த கல் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அந்த பெரியிலே வச்சுட்டார். இன்றைக்கும் நாம் பண்டரிபுரம் போய் நாமதேவர் ஆற்றுக்கு போனாக்க அந்த கல்லை செதிரன்னு துண்டு கல்லை பார்க்கலாம். நாமதேவர் ஆற்றுக்கு நிறைய சாதுக்கள் வருவா, நாம சங்கீர்த்தனை பண்ணிட்டே இருப்பா. அத்தனை சாதுக்கள்கிட்டையும் பகவான் வந்து அந்தர்யாமியாக இருக்கா அப்படிங்கிறத அப்படி பரிபூர்ணமாக நாமதேவர் உணர்ந்திருந்தார். நாமதேவரோட பக்தி பாவம் இவாளுக்கு புரியல, ராஜாயிக்கும் புரியல, கோனாயிக்கும் புரியல, தாமு சேட்டுக்கும் புரியல. ராஜாயி வந்து ஒன்றா பேசுகிறா, இப்படி இருந்தால் நம்ம ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோமே, நம்ம ஆற்றுல காசு பணமே வச்சுக்கூடாதா, ஏன் இப்படி இருக்கேள்? இப்போ வருத்தமாக பேசுகிறா. நாமதேவர் சொல்கிற, ராஜாயி உங்கள்கிட்ட மட்டும் ரகசியம் சொல்கிறேன், நமக்கு கஷ்டகாலங்கிறதே வராது. இங்கே பார்க்குறது தான் நம்ம வாழ்க்கையை நீ நினச்சிக்காத, நம்மகிட்ட எக்கச்சக்கமாக பணம் இருக்கு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறார். எங்கே இருக்குது எங்கே இருக்குது சொல்லுங்க, இத்தனை நாளாச்சு கல்யாணம் எங்கே பதுக்கி வச்சிருக்காரு சொல்லுங்க, எப்படி கஷ்டப்படுறமே சொல்லுங்க அப்படிங்கிறார். இத்தனை நாள் அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை, சொல்லுங்க சொல்லுங்க எங்கே வச்சிருக்க சொல்லுங்க அப்படிங்கிறார். குபேரன் உனக்கு தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கியா? அவன்கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன். குபேரன்ட்டு இருக்கிற பணம் முழுக்க நம்பா பணம் தான். ஆமாம், என்ன பண்ணுறது, சரி உங்கள் பேச்சுக்கே நான் வரேன். குபேரன்ட்ட பணம் இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம்? குபேரன் நான் செலவு கொடுப்பான், நான் அவர்கிட்ட போய் கேட்குறது மாதிரி சொல்லாதம்மா. குபேரனுக்கு வந்து நிறைய வேலை இருக்குது, லோகத்துக்கே தனாதிகாரி குபேரன், அதனால் பணம் வர முடியாது. நீ பணம் கேட்டு நான் பணம் கேட்டால் குபேரனால் வந்து கொண்டு கொடுக்க முடியாது. ஆனால் பணம் வேணும்னு நாம் நினச்சி விட்டோன்னா என்னோட பாண்டரங்கன் கொண்டு கொடுப்பாமா, என் விட்டல் இருக்கான் ஓடி வந்து கொடுப்பாமா அப்படிங்கிற. ஆமாம், விட்டல் ரொம்ப தான் கொடுத்துட்டான், ஏண்டி இப்படி பேசுகிற, எத்தனை தரம் நம்ம கொடுத்தார் நீங்கள் செலவு பண்ணுறேன், கொடுத்தார் நீங்கள் செலவு பண்ணுறேன், கொடுத்தார் நீங்கள் செலவு பண்ணுறேன், என்ன இருக்கு மிச்சமே இல்லையேங்கிறா. ஏண்டி அப்படி சொல்கிற? நான் வேறு மாதிரி சொல்கிறேன், நான் செலவழிக்கிறேன் அவர் கொடுக்குறார், நான் செலவழிக்கிறேன் அவர் கொடுக்குறார், நான் செலவழிக்கிறேன் அவர் கொடுக்குறார். ஏன் இந்த மாதிரி எண்ணம் உனக்கு வரமாட்டேங்கிறது? ஏன் நீ நாளை நாளை நாளைன்னு சொல்லிட்டு நாளையை பற்றியே நினச்சிட்டு இருக்க? கொஞ்சம் இன்றைய பற்றி நிலை, இந்த லோகத்துக்கு வா. நேற்றுக்கு பட்டி இருந்தியா? இல்லை, பட்டிலாம் இல்லை. இன்றைக்கி ரொட்டி இருக்கா? ரொட்டி இருக்குது. நாளையை பற்றி ஏன் நினைக்கிற? இந்த நாமதேவர் பொண்டாட்டி ராஜாவுடைய விவகாரம் மட்டும் இல்லை, நம்ம விவகாரமும் அதே தான். நாம் என்ன பண்ணுறோம், அனித்தியம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக தெரிஞ்சிருக்கு. அனித்தியங்கிறது பரிபூர்ணமாக நினச்சிட்டு நித்திய வஸ்துவை நாம் தேடாமல் என்ன பண்ணுறோம், நாளைக்கு, அடுத்த வாரத்துக்கு, அடுத்த மாதத்துக்கு, அடுத்த வருஷத்துக்கு நம்ம பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம். தப்பே கிடையாது, இதெல்லாம் வந்து மனுஷனாக பிறந்துவிட்டா செய்யும் இருக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் நாம் போடக்கூடிய பிளான் வந்து நடக்கும், ஆனால் நடக்காமல் இருக்காது. அது பகவானுடைய சித்தம். பகவான் நினைச்சா அதை வந்து நடத்தி வைக்கலாம், நடத்தலாம். ஆனால் பகவான் நினைக்காட்டி அது எதுவுமே நிச்சயமாக நடக்காது. நம்ம ஆஃபீஸில் வந்து என்ன பண்ணுறோம், ஆனுவல் பட்ஜெட் போடுறோம். பட்ஜெட் போட்டு என்னென்ன செய்யலாம், என்னென்ன செஞ்சால் வருமானம் கூட வரும்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் ரெடி பண்ணி நாம் வந்து அதை வந்து சப்மிட் மேலதிகாரிக்கு அனுப்புகிறோம். அந்த மேலதிகாரி பார்த்து அதை அப்ரூவ்டுன்னு போட்டால் தான் வந்து அந்த பேப்பருக்கு பலன். அது மாதிரி நமக்கு என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம், என்ன வேண்டுமானாலும் தேவை இருக்கலாம், திட்டங்கள் எல்லாத்தையும் போடலாம்.
போட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், சப்மிட்டுன்னு பகவான்கிட்ட கொடுத்துடணும். அவர் ஏற்றுக்கிறார், வேண்டவே வேண்டாங்கிறார். அதை நடத்துறது நடக்காமல் இருக்க எல்லாமே பகவானோட இஷ்டம். அந்த பாவனையில் தான் நாமதேவர் இருக்கார். முன்னாள் சந்திரபாகா ஸ்நானத்துக்கு போயிருக்கார். ஆற்றுல மணி தானியம் இல்லை. ஆற்றுல இருக்கிறவாளுக்கே செஞ்சு கொடுக்கறதுக்கு கோதுமை கொஞ்சம் கூட இல்லை. ரொம்ப வருத்தமாக உட்காந்துருக்கார் ராஜாயி. எங்கே போகிறது, எப்போ யாரை கூட்டின்னு வருவான்னு நமக்கு தெரிய மாட்டேங்கிறது, யார்கிட்ட போய் கடன் கேட்கறது, என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப கவலையாக இருக்கா. நாமதேவர் ராஜாயி நான் ஸ்நானத்துக்கு போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு புறப்பட்டார். இவன் ரொம்ப கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கா. என்ன பண்ணலாம் யோஜனை பண்ணிட்டு வாசல்லேருந்து ஒரு குரல் கேட்கறது, நாம்தேவ் மகாராஜ் இருக்காரா அப்படின்னு. அந்த காலத்தில் பொம்நாட்டிலாம் சட்டுன்னு வெளியில் வந்துட மாட்டா. அதெல்லாம் உள்ளே இருந்தே கேட்குறா, மகாராஜ் சந்திரபாகா ஸ்தானத்துக்கு போயிருக்கார், அப்படியே கோவிலுக்கு போயிட்டு வருவார், வரத்துக்கு நேரமாகுமே அப்படிங்கிறார். அப்படின்னா நான் மகாராஜ் அவசரமாக பார்க்க வந்திருக்கேம்மா அப்படிங்கிறார். அப்படியா, அவசரமாக பார்க்கணுன்னா அங்கே தானே போகணும். உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிறா, யார் வந்திருக்கிறது யாரோ தெரியலையே, எத்தனை பேர் வந்திருக்காளோ தெரியலையே, எத்தனை பேருக்கு நம்ம சாப்பிட போகிறாளோ தெரியலையே, பாண்டுரங்கா என்ன பண்ண போகிறோமோ எனக்கே தெரியலையே, ஆற்றுல இருக்கிறவாளுக்கு சமைச்சு போடக்கூட கோதுமை இல்லையே, வந்தவாளுக்கு ஆகாரம் பண்ணாமல் இருந்ததுனாக்க ரொம்ப கோவிச்சுப்பாரு, என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, பாண்டுரங்கா 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 அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போயிட்டு அப்புறமா வாங்கோ அப்படின்னார். இல்லைம்மா, நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன், நான் ஒரு வியாபாரி. இருக்கட்டுமே, அப்புறம் தான் இல்லைன்னு சொல்கிறேன்னே, உள்ளே என்ன பண்ண போகிறேன். சரி, நான் அவருக்கு ரொம்ப நெருங்கின தோழன், அவருக்கு ஒரு சமாச்சாரம் கொண்டிருக்கேன், ஒரு பொருள் கொண்டிருக்கேன், நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் கொடுத்துட்றீங்களா, அப்படியே வாசலில் வச்சுட்டு போங்க. இல்லைம்மா, ரொம்ப உசந்த மதிப்பு, விலை மதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பொருள்மா, வாசலில் வைக்க முடியாது, நான் எப்படிமா வாங்கிக்கிறது அப்படிங்கிறார். கிழிச புடவை கட்டின்னு இருக்கா. அந்த கிழிச புடவையோட அந்நிய புருஷன்ட்ட நிற்கக்கூடிய அளவுக்கு அவன் மனசில் இடம் கொடுக்கல. பரவாயில்லம்மா, வாங்கிட்டு போயிடுங்கோ அப்படிங்கிறார். வாங்கிட்டு அவர்கிட்ட கொடுத்துருங்கோ அப்படிங்கிறார். உங்கள் பேர் என்ன அப்படின்னு மெதுவாக கேட்குறான். பேர் கேசவ செட்டு பேர், நான் நாம்தேவ் மகாராஜுக்கு ரொம்ப ஸ்நேகிதன். ஆமாம், எப்போ பார்த்தாலும் உங்கள் காற்றுல பாகவதாளுக்குலாம் நிறைய சாப்பாடு போடுறேன் எல்லாமே, சமாரதம் நடக்கிறதாமே, ரொம்ப பசியாக இருக்குது, பசியாரத்துக்கு ஏதாவது கொடுக்குறேளா அப்படின்னு கேட்குறார். உள்ளே என்ன இருக்குது, உள்ளே ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிறான். கொஞ்சம் ஜலமாவது கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறார். நாங்கள் எல்லாமே சந்திரபாகாலேருந்து தான் ஜலமெல்லாம் கொண்டு வரணும், நீங்கள் அங்கே போனால் குடிச்சிக்கலாமே அப்படிங்கிற. ஜலம் கூட இல்லை ஆற்றுல, பாவம். சரிம்மா, பரவாயில்ல, ஜலம் கொடுக்காட்டிலும் பரவாயில்ல, நான் அந்த மூட்டையை வாசத்தினில் வச்சுட்டு போகிறேன், இந்த உள்ளே எடுத்து வச்சுக்கோங்க, நான் புறப்படுறேன். நாம்தேவ் மகாராஜ் வந்தால் கேசவ சேட்டு ஒருத்தர் வந்தார், இந்த மூட்டை கொடுத்துட்டு போனார், ரொம்ப கேட்டார்னு சொன்னார்னு சொல்லுங்கன்னு புறப்பட்டா. மெதுவாக எட்டி பார்க்குறா. வெளியில் யாரும் இல்லை. இந்த புடவை கழிசெல்லாம் மூடி மறைச்சிண்டு வெளியில் அந்த மூட்டையை தூக்கி பார்க்குறா. ரொம்ப கனமாக இருக்குது அந்த மூட்டை, தூக்கவே முடியல. குழந்தையெல்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு குறைய எப்படி அந்த மூட்டையை கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் வச்சு திறந்து பார்க்குறா. பார்த்தாத்துன்னு சொன்ன நாணயமாக இருக்குது, தங்க மோகராக்களாக இருக்குது, வராகன்களாக இருக்குது. அது முழுக்க யார் இவ்வளோ பணம் கொடுத்துருப்பா, இவ்வளோ சொன்ன நாணயமாக இருக்கே அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணுறா. ஞாபகம் வந்துடுத்து, நேற்றுக்கு சொன்னாரோ இல்லையோ, இவர் சொன்னாரோ இல்லையோ, ஏண்டி கவலைப்படுற, பணங்காசு வேணும்னா உனக்கு விட்டல் கொண்டு கொடுப்பான்னு சொல்லிட்டு சொன்னாரோ இல்லையோ, விட்டல் கொண்டு கொடுத்துருக்கார் போல இருக்கு, விட்டல் அனுகிரகம் போல இருக்கு. இப்போ விட்டல் இவர் மூலிமா கொடுத்தாரா அல்லது விட்டலே இவர் தானா, இந்த மாதிரி ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்கா. அப்போ தான் தோன்றது, வந்தவருக்கு ஒரு தூத்தம் கூட கொடுக்கலையே அப்படின்னு தோணி வாசலில் போய் பார்க்குறா. அவர் கொஞ்சம் தொலைவில் போயின்னு இருக்கார். கூப்பிட்றார், ஏதாவது நீங்கள் ஆகாரம் பண்ணிட்டு போங்களேன் அப்படிங்கிறார். வந்தவர் சொல்லிடுறார், இல்லைம்மா, சந்திரபாகாவில் நிறைய ஜலம் ஓடுறது, நான் அங்கே போய் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரட்டு போயிடுறான். இதுக்கு ஒரே சந்தோஷம், பாண்டரங்கன் அனுகிரகம் பண்ணிட்டார்.
இவ்வளவு தங்க காசை கொடுத்துருக்கான்னு ஒரே சந்தோஷப்படுறா. இந்த மூட்டையை பிரிக்கிறா. மூட்டையிலேருந்து கொஞ்சம் காசை எடுத்துட்டு கடைவீதிக்கு போய் முதல்ல வந்து வஸ்திரங்கள், மானத்தை மறைக்கக்கூடிய வஸ்திரங்கள் தான் முதல்ல வேணும். முதல்ல இவளுக்கு ஒரு நல்ல புடவை வாங்கிண்டா, மாமியார் மாமியாருக்கு புடவை துணிமணிலாம் வாங்கிண்டா, குழந்தைகளுக்கு வேணுங்கிற சாமான்லாம் வாங்கிண்டா, பாகவதெல்லாம் வருவாளே அவளுக்கு வந்து சமாதானம் பண்ணுறதுக்கு வேணுங்கிற அத்தனை சாமானையும் வாங்கிண்டா. ரொம்ப சந்தோஷமாக ஆற்றுக்கு வரா. குழந்தையெல்லாம் கேட்கறது, அம்மா அம்மா இவ்வளோ சாமான் கொண்டு வந்திருக்கேம்மா, அம்மா நல்லா ரொட்டி பண்ணி கொடுமா, நாங்கள் ரொட்டி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சும்மா அப்படின்னு ரொம்ப பாவமாக கேட்குறது. இருங்கூடா குழந்தைகளா, ஒரு 10 நிமிஷம் இதப்போ அடுப்பு பற்ற வச்சேன்னா எல்லாம் பண்ணித்தரேன். முதல்ல வந்து தாத்தா பாட்டி கொடுக்குறேன். தாத்தா பாட்டி வயசானவளா இல்லையோ, அவளுக்கு சாப்பிட்ட அப்புறம் உங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன். அப்புறம் அப்பாவுக்கு கொடுத்து விட்டு நான் சாப்பிட்றேன்டா கண்ணா, கொஞ்சம் உட்காருங்கடான்னு சொல்லிவிட்டு ரொட்டி பண்ண ஆரம்பிக்கிறா. அருமையாக ரொட்டி பண்ணி நெய் தடவி ரொட்டி பண்ணி வகை வகையான சப்ஜியெல்லாம் பண்ணி வகை வகையான கீரெல்லாம் பண்ணி தயார் பண்ணிட்டுருக்கா. இங்கே நாமதேவர் வந்து சந்திரபாகாவில் ஸ்நானம் பண்ணிவிட்டு விட்டல் தரிசனம் பண்ணார். ஆற்றுக்கு கொண்டு வரத்துக்கு யாரும் பாகவதா இல்லை, ஒருத்தர் பாகவதா இல்லையேன்னு சொல்லிவிட்டு மெதுவாக ஆற்றுக்கு வந்துவிட்டார். ஆற்றுக்குள்ளே நுழைஞ்சா ஒரே நெய்வாசனையாக வருது. அவருக்கு யோஜனை, யாராவது வீட்டில் நுழைஞ்சிட்டோமா, நம்ம தப்பித்தவரை நம்ம வீடு தானா இது, இல்லை வேறு யாராவது வீட்டில் நுழைஞ்சிட்டோமாங்கிற அளவுக்கு அவருக்கு வந்து எண்ணம் தோன்றது. அவ்வளோ நெய்வாசனை வருது. என்னம்மா ராஜாயே, என்ன விசேஷம் இன்னைக்கு, முழுக்க நெய்வாசனையாக இருக்கேன் சொல்லுமா அப்படிங்கிறார். இல்லைண்ணா, இப்போ தான் வந்து அம்மா அப்பாவுக்கு ரொட்டி கொடுத்தேன், குழந்தையெல்லாம் இப்போ தான் சாப்பிட்டது, நீங்கள் சாப்பிடுங்க, பாவம் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கு, நீங்கள் சாப்பிடுங்கோ அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னா. இல்லைம்மா நீ சொல்லு, நீ சொன்னால் தான் சாப்பிடுவேன். காலம்புறம் கூட புலம்பிட்டு இருந்தேன், என்கிட்ட காசு இல்லை பணம் இல்லைன்னு சொல்லிட்டு, இவ்வளோ சாமான் இப்போ வந்திருக்கேன், இதெல்லாம் யார் கொண்டு கொடுத்தா? நீங்கள் என்ன சொன்னீங்க காலம்புற? என்ன சொன்னேன் நான்? சொல்லுங்க கிளம்புற, என்ன சொன்னேன் சொல்லுங்களேன். விட்டல் பார்த்துப்பான்னு சொன்னேன். அதான் விட்டல் பார்த்துன்னு விட்டார். என்ன நடந்தது ராஜாயி, என்ன நடந்தது சொல்லுமா சொல்லுமா. இல்லை கேசவ சேட்னு ஒருத்தர் வந்தா. யார் கேசவ சேட்டா? கேசவ சேட்டனுக்கு யாரையுமே தெரியாத. இல்லை இல்லை, ரொம்ப உங்களுக்கு சிநேகிதன்னு சொன்னார், உங்களை பார்க்கணுன்னு சொன்னார். இங்கே சந்திரபாகா போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு வரத்துக்கு ரொம்ப நாழி ஆகும்னு சொன்னேன். அப்படியா? உனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுத்தியா? என்ன கொடுக்கறது, என்ன இருக்குது கொடுக்கறதுக்கு? ஒன்றுமே கொடுக்க முடியல. அப்போ இதெல்லாம் இவ்வளோ இருக்க, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? கேசவ சேட் வந்து கொடுத்துட்டு போனார். ஒரு மூட்டை வச்சுட்டு போனார் வாசத்தினில். திறந்து பார்த்தா அத்தனையும் சொன்ன நாணயமாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன். பாருங்கோ, நீங்கள் சொன்னேலே குபேரன்ட்ட வந்து நாம் காசை கேட்டால் குபேரனால் வர முடியாது, பாண்டுரங்கன் கொண்டு கொடுப்பான்னு சொன்னேன் இல்லையோ, இந்த பாண்டுரங்கனே வந்து கொடுத்தானான்னு தெரியல, இல்லை பாண்டுரங்கன் வந்து கேசவ சேட் ரூபத்தில் வந்து கொடுத்தானான்னு தெரியல, இவ்வளவு சொன்னானு கொடுத்துருக்கான். ரொம்ப நாளைக்கு காலையில் நீங்கள் எத்தனை பாகவதரை வேணாலும் கூட்டின்னு வாங்கோ, நான் வந்து எல்லாருக்கும் நல்லா திருப்தியாக சமைச்சு போடுறேன், அத்தனை பேர் நம்ம பார்த்து நல்லா சாப்பிடட்டும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறா. ஏண்டி ராஜாயி, இன்னுமாடி உனக்கு தெரியல, யார் வந்தான்னு உனக்கு தெரியலையான்னு கண்ணில் ஜலம் விட்டு அழறா. எதுக்கு அழறேல், உனக்கு இன்னுமா புரியலை? எனக்கு நிஜமாவே கேசவ சேட்டு யாரையுமே தெரியாதுடி. அப்படியா? கேசவ சேட்டு யாரையுமே இல்லையா? எனக்கு ஒரே ஒரு கேசவனை தாண்டி தெரியும், வேறு யாரையுமே தெரியாதுடி. அந்த கேசவன் யாரு? நாமயாச்சி பிரேமே கேசவிக்கு ஜானே கேசவாதிராகனே நாம்யா பாகி. ஒரே ஒரு கேசவனை தான் எனக்கு தெரியும். என்ன அவருக்கு தெரியும், அவர் எனக்கு தெரியும், வேற எந்த கேசவன் எனக்கு தெரியாதம்மா. கேசவ தோசி நாமா நாம தோசி கேசவ பிரேம பக்தி பாவ மகததே. அந்த கேசவன்ட்ட வந்து நான் கேட்டுட்டே இருக்கேம்மா, பிரேம பக்தி தவிர வேறு ஒன்றுமே வேண்டான்னு கேட்டுட்டு இருக்கேம்மா. அந்த கேசவனை பிரதி தினமும் கேட்டுட்டு இருக்கேம்மா, க்ஷணம் கேட்டுட்டு இருக்கேம்மா, வினாடிக்கு வினாடி கேட்டுட்டு இருக்கேம்மா. அவர் இந்த பிரேம பக்தி எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு, இந்த தங்க காசெல்லாம் கொண்டு கொடுக்குறாரு. அந்த கேசவன் தான்
கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விட்டுவான அந்த கேசவன் உத்தரத்தாமா எனக்கு தெரியும், வேறு யாரையுமே தெரியாதுமா அப்படிங்கிறார். விட்டு தாசநாமா உபா கேசவ பாரி பிரேம கேசி டோரி மாகதே நாமயாசி பிரேம கேசவிக்கு ஜானே. என்னோட மனசு என்னன்றது அவருக்கு தான் தெரியும், அவருடைய கருணை என்னன்றது எனக்கு தான் தெரியும். எனக்கு அவரை தவிர வேற கதியே இல்லைம்மா, அவர் தான் பண்ணியிருக்கார். ஏ கேசவா, நீ வந்துட்டு பண்ணியப்பா, வீட்டு வாசலுக்கு வந்திருக்கியே, நான் உன்னை பார்க்க முடியாமல் போயிடுத்தேன். எப்போ பாடினாலும் நீ வரேங்கிறது ஒன்று, என் வீட்டு வாசலுக்கு வந்து ஒரு வியாபாரியாக வந்திருக்கியே, அந்த கோலத்தில் நான் ஒன்று தரிசனம் பண்ண வேண்டாமா? தரிசனம் பண்ணுற பாக்கியம் எனக்கு இல்லையா? எப்போ பார்த்தாலும் எனக்கு கருணை பண்ணிகிட்டே இருக்கியே பாண்டுரங்கா வள்ளலே. நீ எத்தனை தடவை வந்து எந்த கோலத்தில் வந்தாலும், எப்படி வந்தாலும், எந்த நேரத்தில் வந்தாலும் நான் தரிசனம் பண்ணுற பாக்கியம் எனக்கு கிடையாதா? அழறார், புலம்புறார், சாப்பாடே பிடிக்கல, அப்படியே உட்கார்ந்துட்டுருக்கார். வெளியில் நாம சங்கீதத்தில் சத்தம் கேட்குறது, வெளியில் எழுந்து பார்க்கிறார். பெரிய பஜனை கோஷ்டி வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே வந்துட்டுருக்கு. எல்லாரையும் கூப்பிட்டார், உள்ளே அழைச்சிட்டு வந்தார், பாத பூஜை பண்ணார், எல்லாரும் ஆற்றுல ஆகாரம் பண்ணலான்னார். அந்த பஜனை கோஷ்டியோட நிறைய வைதிக பிராமணாலும் வந்திருக்கா. எல்லாருக்கும் சமாராதனம் பண்ணி நிறைய சாப்பாடு போட்டார். அத்தனை பேருக்கு முக்த தட்சிணையாக வந்து கையில் இருக்கிற காசு முழுக்க வச்சு கொடுத்துட்டார். கொஞ்சம் கூட மிச்சம் இல்லை, கிள்ளி கொடுக்கல, அள்ளி அள்ளி கொடுக்குறார். அத்தனை காசு அள்ளி கொடுத்து அந்த மூட்டையே காலி பண்ணிட்டார். அவருடைய நோக்கம் என்ன? அந்த பணம் முழுக்க காலியாகணுங்கிறது தான் நோக்கம். கேட்குறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். பணம் இல்லை பணம் இல்லை பணம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கார். இவ்வளோ பணம் கொடுத்தார் விட்டல், இருந்து இப்படி காலி பண்ணுறாருன்னு சொல்லிவிட்டு. ஆனால் நாமதேவர் என்ன சொல்கிறார்? இது உள்ளே இருந்ததுன்னா புத்தி கெட்டு போயிடும், நம்ம பகவானை மறந்துடுவோம். நமக்கு பகவத் சித்தனை மட்டும்தான் இருக்கணும், வேறு எண்ணம்லாம் இருக்கப்படாது. வீட்டில் என்ன இருக்கணும்? பணங்காசு இருக்கணுமா? சௌக்கியம் இருக்கணுமா? இருக்கட்டும், அது இருக்கட்டும், அல்லது இல்லாமல் போகட்டும். அது வந்து மற்றவாளுக்கு. என்னோட வீட்டில் நாம மட்டும்தான் கேட்கணும், இந்த பணங்காசோட சத்தம் கேட்கவே படாதுன்னு சொல்லிட்டு அத்தனை பணங்காசையும் அத்தனை வந்த விட்டல் கொடுத்த அத்தனை காசையும் வந்து பக்தஸ்ரீனா கொடுத்து எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறார். ஒரு பாகவதர் வீடுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அபங்கம், அந்த அபங்கத்தை நம்ம அப்போ சிரவணம் பண்ணலாம். வைஷ்ணவாஜரி சர்வகால சதா கண கணதீதாள சதா கண கணதீதாள கன்யா பாகரீதே காணே காதி ராம நாம நாமே गाति राम नाम नामे नाम मने नदी काई चित्त कंड विठल बाई चित्त कंड विठल बाई विठल ஒரு பாகவதர் ஆகணும்னா என்ன அடையாளம் இருக்கும்? இந்த தெருவில் பாகவதர் இருக்காரா? டோர் நம்பர் என்ன? பார்த்து அதான் அடையாளம் சொல்லக்கூட கேட்கவே வேண்டாம். எங்கேருந்து நாம சப்தம் வந்துட்டு இருக்கோ, நாம சங்கீர்த்தனம் வந்துட்டு இருக்கோ, பஜனை சப்தம் வந்துட்டு இருக்கோ, அதுதான் பாகவதர் வீடு. அப்படித்தான் நாமதேவராகவும் இருந்தது. பாகவதராத்திர நாமதேவராத்திர யார் வந்தாலும் தங்கிட்ட இருக்கிறத வந்து பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுவா. எல்லா பாகவதராத்திரையும் ஒரு சோள மாவுனால் ஒரு பாகரின்னு ரொட்டி பண்ணுவாள். அந்த ரொட்டி இருக்கும், ஒரு குருணையில் ஒரு கஞ்சி பண்ணுவாள்.
என்ன இருந்தாலும் என்ன இல்லாட்டிலும் பாகவதராத்தில் பார்த்தா அந்த பாகரி ரொட்டியும் குருணை கஞ்சி நிச்சயமாக இருக்கும். பண்ணிட்டு அப்படியே சாப்பிட மாட்டா. அப்படியே எடுத்துன்னு போய் பாண்டங்கன் கோவிலில் போய் ஸ்ரீமுகத்துக்கிட்ட என்னண்டு, மாவுளி பண்டரிராசா பாண்டுரங்கா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிவிட்டு கெஞ்சி அந்த பதார்த்தத்தை வந்து விட்டலுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய வாளுக்கு பிரசாதமாக கொடுத்துட்டு அப்புறம் தான் சாப்பிடுவா. பண்டரிபுரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த விட்டலை தங்காத்து செல்ல குழந்தையாத்தான் நினச்சிக்கிறா. அந்த பாகரி பண்ணுற போதும் இந்த கஞ்சி காய்ச்சும் பொழுதும் இந்த பொம்மநாட்டிகள் வேறு சப்தமே வராது. நாமாவளி சொல்லிண்டு நாமாவை சொல்லிண்டு தான் அதை செய்வா. அப்படி நாம ருச்சியோடு வரக்கூடிய அந்த பதார்த்தத்தை சாப்பிட்றது எவ்வளோ பெரிய பாக்கியம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், சுவாமிக்காக நம்ம நைவேத்தியமெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பண்ணக்கூடிய இடத்துல அபசப்தமே வரக்கூடாது. அபசப்தம் ஏதாவது வந்ததுன்னா அந்த பாபத்தை அந்த பகவான் எப்படி எடுத்துப்பார் அப்படின்னு கேட்குறார். மாதிரி இப்போ ஆற்றுல கூட பார்த்தா சமையல் வேலை பண்ணும் பொழுதோ அது காய்கறி நறுக்கும் பொழுதோ பாத்திரம் தேய்க்கும் பொழுது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஸ்லோகம் சொல்லிகிட்டே தான் பண்ணுவாள். இதனால் என்ன பலன்? சமைக்கக்கூடிய சமையல் இந்த பதார்த்தங்களுக்கு கூடுதலாக ருச்சி வரும். இந்த பதார்த்தங்களை சாப்பிட்றதுனால உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். என்ன காரியம் பண்ணால் நாம சொல்லிட்டு தான் பண்ணணும். எல்லா பாகவதாத்துலேயும் ஒரு சின்ன கோணியில் தைச்ச ஒரு ஆசனம் வச்சுருப்பா. யாராவது பாகம் வந்தால் அதில் உட்கார வைப்பா, நமஸ்காரம் பண்ணுவா. பாகவதாத்துக்கு இன்னொரு அடையாளமும் சொல்கிறா. முதல் நாள் பஜனை பண்ணிட்டு கோவிலில் பண்ணிட்டு வரும்போது சுவாமிக்கு சாத்தின மாலையை பாகவதாளுக்கு போட்டிருப்பா. அந்த மாலையை எடுத்துன்னு நிலையில் மாட்டுவாளாம். அதுதான் அவளுக்கு நேம்போடு. பாகவதால் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா அந்த நிலையில் மாலை மாட்டியிருக்கும். துக்காராம் மகாராஜ் சொல்கிறார், எல்லா பாகவதாத்துலேயும் ஒரு காராம்பஸ் இருக்குது, ஒரு காமதேனு இருக்குது. இந்த காராம்பஸ்னா கண்டங்கருக்க தான் இருக்கும். இந்த காராம்பஸ் கண்டங்கருக்க தான் இருக்குது. நெத்தியில் கஸ்தூரி திலகம் இருக்குது, காதில் மகரகுண்டலம் இருக்குது. தர்ம காம அர்த்த மோக்ஷங்கிற 4 மடியினால் பால் கொடுத்துட்டே இருக்கு. இந்த பசுக்கு புல்லு கூட போட வேண்டாம் அப்படிங்கிறார். ஏன்? பகவான் நம்மகிட்ட எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை. இந்த காராம்பஸ் திரும்பவனங்களே சஞ்சாரம் பண்ணுமா. பாகவதாளுக்கெல்லாம் அதுதான் சொத்து. துக்காராம் மகாராஜ் சொல்கிறார், பாண்டுரங்கன் எப்போ வேண்டுமானாலும் கொடுப்பான், எதை வேண்டுமானாலும் கொடுப்பான். எதுவுமே இல்லை அப்படின்னாக்க ஒரு துளசி தளத்தை போட்டு அதை ஒப்புவாளாம். பரமாரம் வந்தாச்சு, ஸ்வீட் ஒன்றும் பண்ணலை, ஒரு துளசி தளத்தை வைப்பாளாம். துளசிக்கு நான் சமமே இல்லைன்னு பகவானே சொல்லிருக்கார். 9 கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருந்தார். சகலத்தையும் தியாகம் பண்ணிட்டு சர்வசங்க பரித்தியாகம் பண்ணவர் யாரு? புரந்தரதாசர். நாசிக்கில் இருக்கார். எல்லாத்தையும் விட்டுவிட்டு தன்னுடைய மனைவி குழந்தைகளோடு நாசிக்கில் ஒரு ராமர் கோயிலில் தங்கியிருக்கார். இன்னைக்கு தீபாவளி. குழந்தையெல்லாம் பெரியவாளுக்கு தீபாவளி ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, கொண்டாட வேண்டாங்கிற எண்ணம் இருக்கலாம். குழந்தைகள் தானே, 2 குழந்தைகள் இருக்குது. அந்த குழந்தைகளுக்கு பக்கத்தில் அந்த இருக்கக்கூடிய வயசு ஒத்த சம வயசுள்ள குழந்தையெல்லாம் பட்டாசு வெடிக்கிறது, பட்சணங்கள் சாப்பிட்றது, புது துணி போட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆசையாக இருக்கு அவளுக்கு. ஊரே அமக்கலப்பட்டுன்னு இருக்கு. பாத்தில் மணி தானியம் கிடையாது. புரந்தரதாசர் ஒரு மனைவி கட்டின துணியோடு வந்திருக்கா. 9 கோடி ரூபாய் சொத்து. அத்தனை 9 கோடி ரூபாய் சொத்து, 9 கோடி ரூபாய் சொத்தை துச்சம்னு தூக்கி போட்டுட்டு வந்திருக்காவா. ஒன்றுமே கையில் இல்லை. குழந்தையெல்லாம் அம்மாட்ட அதை பாரு இதை பாருன்னு கேட்குறது. அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, ரொம்ப வருத்தமாக இருக்குது. குழந்தைய சமாதானப்படுத்தின்னு இருக்கா. புரந்ததாசன் நிச்சயந்தான் உட்காந்து நாமா சொல்லிட்டு உட்காந்துருக்கார். ஒரு நாள் சமாளிக்கவே முடியல. இது பாருங்கோ, குழந்தையெல்லாம் பாயசம் கேட்குறது,
நான் எங்கே போட்டு பாயசத்துக்கு அப்படிங்கிற. புரந்ததாசர் சொல்கிறார், பாயசம் தானே, குழந்தெல்லாம் பாயசம் கேட்டாளா? எங்கிட்ட சொல்லிட்டுருக்கலாம் முடியும் முன்னாடியே, ஏன் இவ்வளோ தயக்கமாக பேசுகிற? இதோ பாயசம் கொடுக்குறேன்னார். அந்த பாயசத்தை நம்மளும் சாப்பிடுவோம். ராம நாம பாயசகே கிருஷ்ண நாம சக்கரே. ராம நாம பாயசகே கிருஷ்ண நாம சக்கரே. விட்டல நாம துப்பவ கலசி. விட்டல நாம துப்பவ கலசி பாயே சப்பரி சோ. ஓ ராம நாம பாயசகே கிருஷ்ண நாம சக்கரே. விட்டல நாம துப்பவ கலசி பாயே சப்பரி சோ. ஓ ராம நாம பாயசகே கிருஷ்ண நாம சக்கரே. ಒಮ್ಮನ ಗೋಧಿಯದಂತು ಒಮ್ಮನ ಗೋಧಿಯದಂತು ವೈರಾಗ್ಯದಲ್ಲಿ ಬೀಸಿ. ಒಮ್ಮನ ಗೋಧಿಯದಂತು ವೈರಾಗ್ಯದಲ್ಲಿ ಬೀಸು. ಸುಮ್ಮನೆ ಸಜ್ಜಿಕೆ ದನನು ಕಮ್ಮನಸೆ ನಿಜೆ ಕೊಸಗು. ಒಮ್ಮನ ಗೋಧಿಯದಂದು ವೈರಾಗ್ಯದಲ್ಲಿ ಬೀಸು. ಸುಮ್ಮನೆ ಸಜ್ಜಿಕೆ ದನದು ಕಮ್ಮನಸೆ ನಿಜೆ ಕೊಸಗು. ರಾಮ ನಾಮ ಪಾಯಸಕೆ ಕೃಷ್ಣ ನಾಮ ಸಕ್ಕರೆ. ಹೃದಯವೆಂಬೋ ಮಡಿಗೆಯಲ್ಲಿ ಭಾವವೆಂಬೋ ಹೆಸರನಿಟ್ಟು. ಹೃದಯವೆಂಬೋ ಮಡಿಗೆಯಲ್ಲಿ ಭಾವವೆಂಬೋ ಹೆಸರನಿಟ್ಟು. ಬುದ್ಧಿಯಿಂದ ಭಾಗ ಮಾಡಿ ಹರಿವನಕ್ಕೆ ಪಡಸಿಕೊಂಡು. ಹೃದಯವೆಂಬೋ ಮಡಿಗೆಯಲ್ಲಿ ಭಾವವೆಂಬೋ ಹೆಸರನಿಟ್ಟು. ಬುದ್ಧಿಯಿಂದ ಭಾಗ ಮಾಡಿ ಹರಿವನಕ್ಕೆ ಪಡಸಿಕೊಂಡು. ಆನಂದ ಆನಂದವೆಂಬೋ ಆನಂದ ಆನಂದವೆಂಬೋ ತೇಗು ಬಂತೂತಿ ಕಾಣಿರೋ. ಆನಂದ ಆನಂದವೆಂಬೋ ತೇಗು ಬಂತಿತು ಕಾಣಿರೋ. ಆನಂದ ಮೂರುತಿ ನಮ್ಮ ಪುರಂತರ ವಿಠಲ ನೆನಯಿರ. ರಾಮ ನಾಮ ಪಾಯಸಕೆ ಕೃಷ್ಣ ನಾಮ ಸಕ್ಕರೆ. ವಿಠಲ ನಾಮ ತುಪ್ಪವ ಕಲಸಿ ಬಾಯಿ ಸಪರಿ ಸೋ. ಓ ರಾಮ ನಾಮ ಪಾಯಸಕೆ ಕೃಷ್ಣ ನಾಮ ಸಕ್ಕರೆ. புரந்ததாசர் குழந்தையில கூப்பிட்டார். நான் சொல்கிறேன், நாமாவை சொல்லுங்கப்பா, நாக்கு தித்திக்கும் அப்படிங்கிற. சொல்லுங்கப்பா, நாங்கள்லாம் சொல்கிறோம் அப்படிங்கிறது. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சொல்லுங்கப்பா. குழந்தைலாம் திருப்பி சொல்கிறது. நாக்கு தித்திச்சுதா? தித்திப்பா இருக்கா? இல்லையேப்பா, தித்திக்கவே இல்லையே. அப்படிலாம் சொல்லப்படாதுப்பா. கண்ணை மூடிக்கோ. உள்ளே இருக்காருள்ள ராமர் கோவிலில் தானே தங்கியிருக்கா. ராமர் மனசில் நினச்சிக்கோ. ராமரை பார்த்துட்டே சொல்லு,
நாக்கு நன்னா தித்திக்குப்பா அப்படின்ட்டு சொல்கிறார். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கேட்குறார், குழந்தைகளா நாக்கு தித்திச்சதா? இந்த குழந்தைகளுக்கு பாவம், அப்பா ஏதாவது சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நல்லா தித்திப்பாக இருக்குப்பா, ரொம்ப தித்திப்பாக இருக்குப்பான்னு சொல்லிடுறது. சரி, குழந்தைகளுக்கு இந்த பாயசம் தான் இன்னைக்கு கிடச்சிது அப்படின்னு மனசை நினச்சிண்டா குழந்தைகளை ஏமாத்தியாச்சு, சமாதானப்படுத்தியாச்சு. குழந்தை அப்படியே தூங்க வச்சுட்றா. புந்ததாசரம் மனைவியும் வந்து கொஞ்ச நேரம் நாமஜபம் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து ஓரமாக படுத்துட்டு விட்றா. எல்லோரும் நிசப்தமாக தூங்கின்னு இருக்கா. கோவில் மண்டபத்தில் சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தியும் சீதா தேவியும் பிரத்யக்ஷமாக வந்தாலாம். இந்த குழந்தைகளை மெதுவாக எழுப்பி அழைச்சிட்டு போய் குழந்தைகளுக்கு தைல ஸ்நானம் பண்ணி வச்சு, புது வஸ்திரமெல்லாம் கொடுத்து கட்டிக்க வச்சு, பட்சணமெல்லாம் கொடுத்து எல்லாம் கொடுத்தா. குழந்தைகள் கேட்குறது, நீங்கள் யார்? இந்த அளவுக்கு நாங்கள் பார்த்ததே இல்லையே, உங்களை பார்த்தா இந்த உள்ளே இருக்கிறவரையோ இந்த ராமர் சீத்தை மாதிரியே தெரியுறதேங்கிறது. மாமி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கே மாமி அப்படிங்கிறது. ராமர் சொல்கிறார், பா உங்கள் அப்பாவுக்கு நான் ரொம்ப தெரிஞ்சவாப்பா, எனக்கு ராமன்னு பேர், உங்களுக்கு சீத்தைன்னு பேர். அப்பா இப்போ எழுப்பாத, அப்புறமா எழுப்பு. குழந்தைகள் கேட்குறது, உள்ளே இருக்காரே அவர் மாதிரி இருக்கல நீங்கள், இப்போ நீங்கள் தான் ராமரா, நீங்கள் தான் சீத்தையாங்கிறது. ஆமாப்பா நான் தான் ராமர், நான் தான் சீத்தைன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறார். எதை இல்லையோ அதை வந்து விட்டல் வந்து ஒப்புவார். யாருக்கு? பகவான் ஒருத்தர் இருக்காருங்கிற ஸ்திர புத்தியில் இருக்கிறவாளுக்கு பகவான் வந்து எந்த விதமான ஒரு குறைச்சலையுமே வைக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்கு இந்த புரந்தாஸ் சரித்திரம் வந்து உதாரணம். பாகவதத்தில் நிறைய பொரி இருக்கும், சோளமாவு இருக்கும், ரொட்டி இருக்கும், கஞ்சி இருக்கும். இதெல்லாம் வந்து சாதுக்களுக்கு போகத்தான் மீதி வந்து நமக்கு அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து வரக்கூடிய சாதுக்கள் அத்தனை பேருக்கும் அதை வந்து கொடுப்பா. இது மாதிரி சாதுக்களை வந்து நாம் வந்து போஷணம் பண்ணக்கூடிய இந்த சித்தம் வந்து எப்போ பார்த்தாலும் என்னுடைய மனசில் இருக்கணும். பாண்டுரங்கா உன்னுடைய சரணார பிந்தம் தான் எனக்கு எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கணும். இந்த அடியார்களுக்கு வந்து அமுது போடுறது, பாகவதாளுக்கு வந்து சாப்பாடு போடுறதுங்கிறது எப்பேற்பட்ட பாக்கியம் எங்களுக்கு. மகாராஷ்டிராவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு. பெரிய புராணத்தில் பார்த்தா இளையான்குடி நாயனார் சரித்திரத்தை பார்த்தேன்னா வெதநல் உட்பட அத்தனையும் எடுத்துக்கொண்டு அடியார்களுக்கு வந்து அமுது பண்ணியிருக்கார். இந்த சரித்திரமெல்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் நாமதேவர் இருந்தார். ஒரு குறைச்சலும் இல்லை அவருக்கு. அன்னன்னைக்கு பாடு அன்னன்னைக்கு நடந்துடும். அடுத்த நாளுக்கு வந்து ஒன்றுமே இருக்காது. இது வந்து நம்ம பழைய சரித்திரத்தெல்லாம் பார்க்க வேண்டாம். இதெல்லாம் வந்து 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சரித்திரம். பெரிய புராணமும் அதுக்கு முன்னாடி நடந்த சரித்திரம். இப்போ 1971 சித்தியான கோபாலகிருஷ்ண பாகவதர் எவ்வளோ பெரிய மகான், நாம சங்கீர்த்தன சக்கரவர்த்தி. அவர் இதே மாதிரி இருந்திருக்கார். பணங்காசுக்கு வந்து ஒரு அபேட்சையே இல்லாதவர். ஒரு சமயம் வெளியூர் போயிருக்கார். வெளி மாகாணத்துக்கு போயிருந்த பொழுது, டெல்லிக்கு போயிருக்காருன்னு வச்சுப்போம். இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையிலேருந்து, கவர்னர் மாளிகையிலேருந்து அவருக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்கு அழைப்பு வருது. அந்த நேரத்தில் ஒரு ஒன்றுமே இல்லாத ஒருத்தர் எங்காத்துல வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கன்னு வந்து கூப்பிட்றார். யோஜனை பண்ணி பார்க்குறார். அரசாங்கத்தில் போய் இந்த கவர்னர் மாளிகை நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதா அல்லது இந்த ஏழையாத்தில் போய் பண்ணுறதான்னு யோஜனை பண்ணி பார்க்குறார். அங்கே அரசு மாளிகைக்கு போனால் அத்தனை சம்பாவனை கிடைக்கும், காசு பணம் கிடைக்கும், பட்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ஒரு நிமிஷம் கண்ணை மூடின்னு உட்காந்துருந்தார். பா நரசிம்மன் அனுகிரகம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏழை வீட்டுக்கு பஜனைக்கு போயிட்டார். இன்னொரு சமயத்தில் பார்த்தா ஒரு பரம ஏழை ஆனால் மகாபக்தன் பாகவதன் நம் காத்தில் வந்து ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு வந்து பாகவதர்கிட்ட வந்து கேட்குறார். பாகவதர் வந்து தன்னோட சிஷ்யனை அனுப்பிச்சு இவனோட நிலைமையை பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்புகிறார். விஷயம் போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறார், மணி அரிசி கூட ஆற்றுல இல்லை, பரம பாகவதனாக இருக்கான், நாமசங்கீர்த்தனம் உங்களோட நாமசங்கீர்த்தனை ஆற்ற வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுக்காக
அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்த சம்பாவனை எல்லாம் வண்டி வண்டியாக அரிசி பருப்பு புளி உப்பு மிளகா பணம் காசு அத்தனையும் வண்டி கட்டிண்டு போய் இந்த பாகவநாத்திலிருந்து நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு இந்த பாகவனை சந்தோஷப்படுத்தினார்னு சரித்திரம். இப்போ 1971ஆம் ஆண்டு சித்தி அடைஞ்ச மகாபுருஷர் கோபாலகிருஷ்ண பாகவதருடைய சரித்திரத்தை நடந்திருக்கு. நாமதேவர் அப்படியே இருந்து காமிச்சார். அவருடைய காது படவே ஜனங்கள்லாம் பேச ஆரம்பித்தா. 5 வயசில் அந்த விட்டலுக்கு நைவேத்தியம் பண்ணார். விட்டலோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிண்டா. கேட்க கேட்க சந்தோஷமாக இருக்கு. இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம். ஜெய தேவ ஜெய பாண்டுரங்கா ஹரி பாண்டுரங்கா ரகுமாயி வல்லப ராதிகா வல்லப ஜெய ஜெயா. எல்லோரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். ஈசன் கணேசன் அருள் வேண்டும். எல்லோரும் நன்றாய் இருக்க வேண்டும். ஈசன் கிரீசன் அருள் வேண்டும். எல்லோரும் நன்றாயும் ஒன்றாயும் இருக்க வேண்டும். ஈசன் கிரீசன் ஞானானந்தர் அருள் வேண்டும். மாவுளி ஞானேஸ்வர் மகாராஜுக்கு ஜெய். குரு துகாராம் மகாராஜுக்கு ஜெய். ஞானி ராம்தேவ் மகாராஜுக்கு ஜெய். सद्गुरुनाथ महाराज के जय. समस्त साधु मंडल की जय. पतित पावन दिव्य मधुर मधुर बहमन नाम की जय. राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा.